பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ அந்த பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் ஸோ இன்கேஸ் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, ஓகே, இஃப் யூ ஹவ் ஆல்ரெடி லேர்ன் சம் மெத்தட், ஓகே, அந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணால் எனக்கு எல்லா ஆன்சரும் கரெக்டாக வந்துடுது சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா யூ கேன் ஸ்கிப் திஸ் பார்ட் அலோன். ஓகே, பிகாஸ் இது என்னோட ஒரிஜினல் மெத்தட். ஓகே, நான் கண்டுபிடிச்ச மெத்தட். ஸோ அதனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, பட் சும்மா ஒரு 10 minutes கவனித்து பாருங்கள், அந்த மெத்தட் ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மெத்தட் ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மெத்தடுக்கு பேர் என்னதுப்பா? கிங் அண்ட் குயின் மெத்தட். ஓகே, கிங் அண்ட் குயின் மெத்தட். ஓகேப்பா, ஸோ இந்த மெத்தடோட ரூல்ஸுன்னு சில இது இருக்குது. ஓகே, என்ன ரூல்ஸ் அப்படின்னா, கிங் வந்து எப்போவுமே குயின் சொல்கிறத கேட்டு நடந்தால் அவன் வாழ்க்கையில் அவனுக்கு நல்லா இருக்கும். ஓகே, கிங்கு கீழே குயின் கீழே போனால் கிங்கு என்ன பண்ணணும்? கீழே தான் போகணும். ஓகே, குயின் மேலே போனாங்கன்னா கிங்கும் மேலே போகணும். கிங்கு குயினை விட்டுட்டு கீழே போயிட்டான், அப்போ என்ன பண்ணணும்? கிங்கு குயினை விட்டுட்டு கீழே போயிட்டான், அப்போ என்ன பண்ணணும்? அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, குயினெல்லாம் கீழே வரமாட்டாங்க, நீ தான் மேலே போகணும். ஓகே, அப்போ கிங்கு தான் என்ன பண்ணுவான்? மேலே போவான். ஓகே, அப்புறம் கிங்கு தெரியாமல் குயினை விட்டுட்டு மேலே போயிட்டான்னா அவன் தான் கீழே வரணும். ஓகே, ஸோ பேசிக்காக என்ன இதில், குயின் அந்த இடத்துலையே தான் இருப்பாங்க, குயின் போகிற இடத்துக்குலாம் கிங்கு பின்னாடியே போகும். ஓகே, இதுதான் இந்த மெத்தடோட பிரின்சிபல். அண்ட் சார் என்ன சார் இந்த மேலே போகிறது கீழே வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே போகிறதெல்லாம் ஆட், கீழே வர்றதெல்லாம் சப்ட்ராக்ட். ஓகே, மேலே போகிறதெல்லாம் ஆட், கீழே வர்றதெல்லாம் சப்ட்ராக்ட். ஓகே, ஸோ இப்போது இது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். செகண்ட், எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எந்த புக்கில் நீ ஸ்டார்ட் பண்ணுறியோ, எது ஸ்டார்ட் பண்ணினாலும், ஓகே, எது ஸ்டார்ட் பண்ணினாலும் வாட் எவர் யுவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் ஆல்வேஸ் கிங். ஓகே, பசங்களோட டெஸ்டினேஷன் பாயிண்ட் என்னதுப்பா? பசங்களோட டெஸ்டினேஷன் பாயிண்ட் குயின். ஓகே, பசங்களோட டெஸ்டினேஷன் பாயிண்ட் எது? கடைசியா குயின். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? கிங்கு. டெஸ்டினேஷன் எங்க? குயின். ஓகே, ஸோ இப்போ பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அப்படின்னு ஆரம்பிச்சானா கிங்கு தான் கேஷ் புக்கு, குயின் தான் என்னது? பாஸ்புக். பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்குன்னு ஆரம்பிச்சானா கிங்கு தான் பாஸ்புக்கு, குயின் தான் கேஷ் புக். புரிஞ்சுதா? அவ்வளோதான் நம்ம ரூல்ஸ், அவ்வளோதான், சிம்பிள். இது புரிஞ்சிச்சுன்னா உனக்கு வந்து புரிஞ்சிடும். இன்னொரு 2 இது மட்டும், இது பேசிக் ஜென்ரல் நாலேஜ். ஓகே, இப்போது கேஷ் புக் வந்து என்ன பேலன்ஸ்ப்பா? கேஷ் புக் என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். ஓகேவா? இது வந்து நம்ம சைடில் இருக்கிறத கேஷ் புக் வந்து டெபிட் பேலன்ஸ். பாஸ்புக்குங்கிறது, ஸோ எதுக்கு ஃபஸ்ட்டு பிஆர்எஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம்? ஓகே, 2 டைரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த 2 டைரியில் ஒரு டைரி வந்து 10,000 rupees-உம் இன்னொரு டைரி வந்து 11,500 காட்டுது. ஆனால் யாரும் எந்த ஃப்ராடும் பண்ணல, எதுவும் நடக்கலை. எதனால் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, திஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் காஸ்ட் டியூ டு த என்ன டிஃப்ரென்ஸ்ப்பா? டைமிங் டிஃப்ரென்ஸ். ஸோ இது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ்? டைமிங் டிஃப்ரென்ஸ். ஓகே, டைமிங் டிஃப்ரென்ஸ்னால வருது. ஓகே, சரிப்பா, இந்த டைமிங் டிஃப்ரென்ஸ்னால வருது. இப்போ நமக்கு கேஷ் புக்னா பேங்க்குக்கு நம்ம என்னது? பாஸ்புக்கில் இது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுற, நம்மளோட அக்கௌண்ட்ஸில் நம்ம மெயின்டைன் பண்ணுற புக்கு. பேங்க் வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து பாஸ்புக். ஆமாவா இல்லையா? ஸோ கேஷ் புக்கில் என்ட்ரி நடக்குதா ஃபஸ்ட்டு, பாஸ்புக்கில் என்ட்ரி நடக்குதா ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது நீ பார்க்கணும். இப்போது நம்மளுது வந்து டெபிட் பேலன்ஸ், நம்மளோட அக்கௌண்ட் வந்து நம்மளுது டெபிட் பேலன்ஸ். பேங்க்கில் அது என்ன இருக்கும்? பாஸ்புக்கில் கிரெடிட் பேலன்ஸ். இதுதான் ஃபேவரபிள். இது 2 இருந்தால் அது என்னது? ஃபேவரபிள் பேலன்ஸ். ஓகேவா? இன்கேஸ் நமக்கு வந்து கேஷ் புக்கில் கிரெடிட் பேலன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. என்ன பேலன்ஸு? அதுக்கு பேர் என்னது? ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ். அதுக்கு பேர் என்னது? ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ். ஓகே, இப்போ நம்ம பாஸ்புக்கில், அப்போ ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் பாஸ்புக்கில், அவனோட புக்கில், பேங்கோட புக்கில் என்ன இருக்கும்? டெபிட். ஓகே, சம்டைம்ஸ் என்ன கொடுப்பான்? பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுப்பான். அப்படின்னா நீ என்ன நினைக்கணும்? அது வந்து ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ்ன்னு நினைக்கணும். ஏன்னா இது ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் என்னதுப்பா உனக்கு? ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ்.
ஓகே, ஓவர் டிராஃப்ட் ஆர் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். ஓகே, இந்த ரெண்டு மெத்தட்லையும் இப்போ நான் சொல்ல போகிற நெக்ஸ்ட்டு ஒரு 1 minute அவ்வளோதான், அதோட உனக்கு சாப்டரே முடிஞ்சிடும். ஓகே, மற்றதெல்லாம் சும்மா ப்ரொசீஜர் தான். இப்போ பாரு, கேஷ் புக்கில் ஓகே எக்ஸாம்பிள் சொல்கிறேன், செக் இஷ்யூ பண்ணுறேன், அப்போ என் பேங்க் பேலன்ஸ் என்ன ஆகும்? ஐ மீன் என் கேஷ் புக்கில் இருக்கிற பேலன்ஸ் என்ன ஆகும்? குறையும். கரெக்டாக? செக் இஷ்யூ பண்ணுறேன், நான் ஒருத்தருக்கு செக் எழுதி கொடுக்குறேன், அதனால் எனக்கு காசு வெளியில் போகுது, அதனால் எனக்கு கேஷ் புக் வந்து என்ன ஆகுது? குறையுது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ்னால் என்னது? கடன், ஆல்ரெடி கடன் இருக்குது. இப்போ கடனில் இருக்கும்போது செக் இஷ்யூ பண்ணால் என்ன ஆகும்? கடன் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? கடன் இன்க்ரீஸ் ஆகும். இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது புரிஞ்சுட்டல? நெக்ஸ்ட் இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன். செக்கை நான் டெபாசிட் பண்ணுறேன், அப்போ என் பேங்க் பேலன்ஸ் என்ன ஆகும்? கேஷ் பேலன்ஸோ பேங்க் பேலன்ஸோ என்ன ஆகும்? செக்கை டெபாசிட் பண்ணால் அதிகமாகும். இது ஃபேவரபிள் இல்லை. கடன் இருக்குது, என்கிட்ட ஒரு 10,000 ரூபா கடன் இருக்குது, நான் போய் 4,000 ரூபாய் அந்த அக்கௌண்ட்டில் பே பண்ணுறேன், அப்போ குறையுமா அதிகமாகும்? குறையும். இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல? 1 hourல முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் சம். ஓகே, ஸோ டோட்டலாக 5 sums கொடுத்துருக்கேன்ப்பா. ஓகே, 5 sums. ஃபஸ்ட்டு வந்து கேஷ் புக் ஃபேவரபிள் பேலன்ஸு, கேஷ் புக் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, பாஸ்புக் எண்டிங் பாயிண்ட்டு. அடுத்து பாஸ்புக் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, கேஷ் புக் எண்டிங் பாயிண்ட்டு. அப்புறம் இது ரெண்டும் ஃபேவரபிளில். அன்ஃபேவரபிளில் கேஷ் புக் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, பாஸ்புக் எண்டிங் பாயிண்ட்டு, பாஸ்புக் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, கேஷ் புக் எண்டிங் பாயிண்ட். இது அன்ஃபேவரபிளில். அப்புறம் அட்ஜஸ்டட் கேஷ் புக் மெத்தட். ஓகேவா? இது 5 sum. இந்த 5 sum நீ பார்த்துட்டு போனீங்கன்னா போதும். ஓகேவா? அதுவும் நீ கிங் குயின் மெத்தட் ஃபாலோ பண்ணினா டப்புன்னு போட்டுடலாம். ஓகே ஓகே. ஸோ பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக், டெபிட் பேலன்ஸ். அப்போ ஃபேவரபிள் பேலன்ஸ்னு ஒத்துக்கிறியா? ஓகே, பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். ஸ்டார்டிங் பாயிண்ட் கேஷ் புக் இல்லை, என்னதுப்பா நமக்கு? கிங். அப்போ கிங் வந்து கேஷ் புக்கு, பாஸ்புக் வந்து குயின். புரிஞ்சுச்சா? ஜாலியா? ஓகே, நெக்ஸ்ட் எவ்வளோப்பா பேலன்ஸு? 1,50,000. அது நம்ம எழுதிக்கலாம். இப்போ செக்ஸ் இஷ்யூட் பட் நாட் எட் பிரசன்டட். ஃபர்ஸ்ட் என்ட்ரி எங்கே போடுறான்னு பாரு. கேஷ் புக்கில் போட்டிருக்கானா பாஸ்புக்கில் போட்டிருக்கானான்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போ கேஷ் புக்கில் என்ன பண்ணியிருக்கான்? செக் இஷ்யூ பண்ணியிருக்கான். அப்போ செக் இஷ்யூ பண்ணானா எனக்கு பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா குறையுமா? பேங்க் பேலன்ஸ் ஐ மீன் கேஷ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா குறையுமா? குறையும். அப்போ கேஷ் புக் வந்து என்னது? குறையுது. அப்போ என்னது? கிங் வந்து கீழே போயிட்டான். கிங் தனியாக கீழே போகலாமா குயின் விட்டு? அப்போ என்ன பண்ணும்? மேலே போகணும்னா என்ன பண்ணும்? ஆட். அவ்வளோதான். ஓகே, ஜாலியா? ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் பை த பேங்க் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணிட்டான். அப்ப கேஷ் புக்ல வருமா பாஸ்புக்ல வருமா என்ட்ரி? பாஸ்புக்ல என்ட்ரி வரும். அப்ப பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? பாஸ்புக்ல பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப பாஸ்புக் என்னது? குயின். பாஸ்புக் என்னது? குயின் மேல போறாங்க. அப்ப கிங்கும் என்ன பண்ணும்? மேல போடணும். அப்ப என்னது? ஆட். ஓகே, கொஸ்டின் பொறுத்து தான். இங்க பாருங்க, இங்க பாஸ்புக் எங்க போகுதுங்கிறது. பாஸ்புக் இன்க்ரீஸ் ஆகுது இல்ல, அதனால மேல போகுது. இங்க கேஷ் புக் டிக்ரீஸ் ஆகுது இல்ல, அதனால கீழே போகுது. ஓகேவா? அது யாருன்னு பாத்துக்கோங்க. கேஷ் புக்கா பாஸ்புக்கா? கேஷ் புக்னா கிங், பாஸ்புக்னா குயின். ஓகேவா? ஈஸியா? டிவிடெண்ட் கலெக்டட் பை த பேங்க் 12,000. டிவிடெண்ட் கலெக்டட் பை த பேங்க் 12,000. பேங்க் கலெக்ட் பண்றான் நம்ம பிஹாஃப்ல டிவிடெண்ட். அப்ப பாஸ்புக்ல என்ட்ரி வருமா கேஷ் புக்ல என்ட்ரி வருமா? பாஸ்புக்ல என்ட்ரி வருமா கேஷ் புக்ல என்ட்ரி வருமா? பாஸ்புக்ல என்ட்ரி வரும். அப்ப பாஸ்புக் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். டிவிடெண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கான், அதனால நம்ம பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப பாஸ்புக் இன்க்ரீஸ் ஆகுது. குயின் வந்து மேல போறாங்க. அப்ப கிங்கும் என்ன பண்ணும்? மேல போடும். ஆட். ஓகே. இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கலெக்டட் பை த பேங்க் திரும்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்ட் பண்றான். பாஸ்புக் வந்து என்ன ஆகுது? பாஸ்புக் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, குயின் மேல போடணும். அதனால குயின் மேல போறாங்க, அதனால கிங்கும் என்ன பண்ணும்? மேல போடணும். ஓகேவா? நீயே போட்டுருவ போல இருக்கு எல்லா சமமும். ஓகே, டெட்டார் பெய்டு 25,000 டைரக்ட்லி இன்டு அவர் பேங்க், நாட் இன் த கேஷ் புக். கேஷ் புக்ல என்ட்ரி போடல, பாஸ்புக்ல தான் என்ட்ரி போட்டிருக்காங்க. டெட்டா டைரக்டா பே பண்ணிட்டான். அப்படின்னா நம்ம காசு வந்திருக்கும். அப்ப பாஸ்புக் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. குயின் வந்து பாஸ்புக், அப்ப பாஸ்புக் மேல போகுது. அப்ப என்ன பண்ணும்? கிங்கும் என்ன பண்ணும்? மேல போகும். ஆட். புரிஞ்சா? நிஜமா? ஓகே, ஈஸியா இருக்கா? ஓகே ஓகே. பேமெண்ட் சைடு, கிரெடிட் சைடு ஆஃப் த கேஷ் புக். கிரெடிட் சைடு ஆஃப் த கேஷ் புக் என்னது? ஓவர் கேஷ்ட் பை 2,000.
அப்படின்னா டெபிட்ஸ் இது என்ன எரர்? கேஷ் புக் எரரா பாஸ்புக் எரரா? கேஷ் புக் எரர். இங்க பாஸ்புக் சீன்லயே இல்ல. ஓகே, கேஷ் புக்கோட எரர். இப்ப கேஷ் புக்ல டெபிட் சைடு இருக்கு, கிரெடிட் சைடு இருக்கு. கிரெடிட் சைடு என்னது? பேமெண்ட். பேமெண்ட் சைடு வந்து ஓவர் கேஷ்ட் பை 2000 அதிகமா போட்டான் பேமெண்ட் சைடுல. அப்ப என் கேஷ் புக் என்ன ஆயிருக்கும்? கம்மியா இருக்கும். கரெக்டா? நீ எரர் வந்து எரரா பார், எரரை ரெக்டிஃபை பண்ணணும்னு நினைக்காது. சார் அவன் கம்மியா போட்டான், நான் அதிகப்படுத்துறேன், அது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்ல வச்சுக்கோ. இங்க என்ன ஆயிருக்குங்கிறத பாரு. இந்த ஓவர் காஸ்ட் பண்ணதுனால என் கேஷ் புக் பேலன்ஸ் என்ன ஆயிருக்கு? கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கா? அப்ப கிங் என்ன பண்ணிட்டான்? குயினை விட்டு கீழே போயிட்டான். அப்ப என்ன பண்ணும்? மேல வரணும். மேல வரணும்னா என்ன பண்ணும்? புரிஞ்சுச்சா? ஜாலியா இருக்கா? ஓகே, ஓகேப்பா. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் பேலன்ஸ் வந்து 5000 இங்க போட வேண்டியது. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? இங்க 5000 போட்டான். ஓகே, 5000 போட வேண்டியது, இங்க 5000 போட்டான். அப்ப டோட்டலா எவ்வளவு ஆயிருது? 10000. ஆல்ரெடி 5000 போட்டுருக்கணுமா? ஆனா இங்க 5000 போடுறதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டான்? 10000 போட்டான். ஓகேவா? இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் brought forward as கிரெடிட் பேலன்ஸ். கிரெடிட் பேலன்ஸ் ஆயிடுது. ஓகே, இப்போ எவ்வளவுப்பா வரும்? 10000. ஓகேவா? இதனால என் கேஷ் புக், இது கேஷ் புக்ல நடந்திருக்கா பாஸ்புக்ல நடந்திருக்கா? கேஷ் புக்ல நடந்திருக்கு. அப்ப கேஷ் புக்ல நடந்திருக்கு அப்படின்னா அப்ப கேஷ் புக் இந்த கிரெடிட் சைடுல போட்டதுனால இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அப்ப கேஷ் புக் டிக்ரீஸ் ஆகுதா? அப்ப டிக்ரீஸ் ஆகுதுன்னா கீழே போகுது. கிங்கு கீழே போயிட்டான் தெரியாம. அப்ப திரும்ப என்ன பண்ணணும்? மேல வரும். ஓகேவா? நிஜமா? இப்ப பார், ஃபர்ஸ்ட் என்னது? 85,000, 3,000, 12,000, 85,000, 3,000, 12,000. உனக்கு புரியலன்னா இங்க பக்கத்திலே கிங் குயின் ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்கேன். ஓகே, உனக்கு இன்கேஸ் புரியலன்னா we issued the check, so it hit the cash book first. Bank has not yet paid it, so cash book என்ன இது? கீழே போயிடுது. Passbook has not moved. King moved down alone, so he must come back. Add. ஓகேவா? புரியலன்னா நான் இல்லைன்னா கூட இதை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 85,000, 3,000, 12,000, அதுக்கப்புறம் என்னப்பா? 6,000, 25,000, 2,000, அதுக்கப்புறம் 10,000. ஓகேவா? இதுல என்ன சொல்லியிருக்கான் பாரு, நம்மளோட எரர் கேஷ் புக் எரர். பாஸ்புக் வந்து கரெக்ட் தான். சிபி ஹாஸ் லாஸ்ட் 5,000 இஃப் யூ வுட் ஹவ் கெயின்ட். அதனால 5,000 இட் ஷுட் நாட் ஹவ். அதனால கேஷ் புக் என்ன இருக்கு? 2 தடவை டவுன் ஆயிருக்கு. அப்ப கிங் மூவ் டவுன் ட்வைஸ் ஓவர் அலோன், ஸோ ஹி மஸ்ட் கம் பேக். ஆட். ஓகே, நெக்ஸ்ட். பேமெண்ட் ஆஃப் செக் 7,000 டு creditor recorded twice in cash book. ஸோ கேஷ் புக்ல என்ன பண்ணிருக்கான்? 7,000, 7,000. ஓகேவா? அப்ப 14,000 வருமா 7,000 தான் வருமா? யோசிச்சு சொல்லு. 7,000 தான் வரும். ஏன் 7,000 தான் வரும்? 7,000 ஒரு தடவை போட்டா கரெக்ட். நீ இன்னொரு 7,000 தான் தப்பா போட்டிருக்க. அப்படின்னா அந்த 7,000 ரிமூவ் பண்ணா போதும். கரெக்டா? ஐ மீன் ரிமூவ் பண்ண தேவையில்ல, 7,000 தான் எக்ஸஸ் பண்ணியிருக்கான். ஓகேவா? ஸோ அப்ப பேமெண்ட் ஆஃப் செக் 7,000 டு அ கிரெடிட்டார் ரெக்கார்டட் ட்வைஸ் இன் கேஷ் புக்னா அப்ப அவன் கேஷ் புக் என்ன ஆயிருக்கும்? கம்மியா இருக்கும். அப்ப கேஷ் புக் கம்மியாயிருச்சுன்னா கிங் என்ன பண்ணிட்டான்? கீழே வந்துட்டான். அப்ப என்ன பண்ணும்? மேலே போகணும். அப்ப 7,000 என்ன ஆகுது? ஓகே, ஆட். ஓகே, நெக்ஸ்ட். Deposit of 14,000 was made and credited by the bank but not put through the bank column of the cash book. ஸோ அவன் என்ன பண்றான்? பேங்க் இங்க கேஷ் புக்கோட இதே கிடையாது, பேங்க் தான் வந்து பண்ணியிருக்கான். பேங்க் வந்து எவ்வளவு பண்ணியிருக்கான்? டெபாசிட் வந்து 14,000 பண்ணியிருக்கான். ஸோ அப்ப கேஷ் புக்ல என்ட்ரி வருமா பாஸ்புக்ல என்ட்ரி வருமா? பாஸ்புக்ல என்ட்ரி வரும். கரெக்டா? பாஸ்புக்ல என்ட்ரி வரும். பாஸ்புக் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப பாஸ்புக் குவீன் வந்து மேல போயிட்டாங்க. அப்ப கிங் என்ன பண்ணும்? ஆட் 14,000. ஓகேவா? 14,000 ஆட். நெக்ஸ்ட் பா, டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் ராங்லி என்டர்ட் இன் த பேங்க் காலம். இது வந்து இம்பார்ட்டன்ட் பா. டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் ராங்லி என்டர்ட் இன் த பேங்க் காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்க பாரு பேங்க் காலம்லனா இப்ப டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு நீ எங்க போடணும்? இங்க கேஷ் புக்ல இது கேஷ் புக் பேங்க்னு நினைச்சாது. ஓகே, கேஷ் புக்ல டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து 2 டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு போடுவியா? ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? பேங்க் காலம்ல போட்டான். விச் மீன்ஸ் பேமெண்ட் காலம்ல போட்டான். விச் மீன்ஸ் என்ன பண்ணிட்டான்? பேமெண்ட் காலம்ல 1,000 rupees போட்டான். அப்போ உன் கேஷ் புக் என்ன ஆயிருக்கும்? கம்மியா இருக்கும். அப்ப கேஷ் புக் கம்மியாச்சுன்னா கிங் வந்து கீழே போயிட்டான். அப்ப நீ என்ன பண்ணும்?
மேலே போகணும். ஓகே, ஆட். ஓகே, நெக்ஸ்ட் என்னதுப்பா? பேங்க் ராங்லி கிரெடிட்டட் another person செக் டு அவர் அக்கௌண்ட். அவன் தப்பா கிரெடிட் பண்ணாலும் கரெக்டா கிரெடிட் பண்ணாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் அக்கௌண்ட்ல பணம் வந்துருச்சா? என் அக்கௌண்ட்ல பணம் வந்ததுனால ஃபர்ஸ்ட் பாஸ்புக்ல என்ன இருக்கும்? இன்க்ரீஸ். கேஷ் புக்கா பாஸ்புக்கா? பாஸ்புக். ஏன்னா பேங்க் வந்து என்ட்ரி போட்டிருக்கான். கரெக்டா? நமக்கு இன்னும் அந்த வந்து சேரல. ஆமாவா இல்லையா? ஸோ அப்போ பாஸ்புக்ல என்ட்ரி போட்டிருக்கான். அப்படிங்கிறப்போ பாஸ்புக் வந்து நம்ம கிரெடிட் பண்ணிட்டாங்கிறனால நம்ம அக்கௌண்ட் என்ன ஆயிருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிருக்கும். குவீன் வந்து மேலே போயிட்டாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? மேலே தான் போகணும். ஆட். ஓகே, ஸோ என்னதுப்பா? 1000 rupees, 4000 rupees, 4000 rupees போட்டாச்சு. ஓகே, செக்ஸ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் பட் நாட் yet credited. அப்போ பாஸ்புக்கில் இன்னும் என்ட்ரி போடல, கேஷ் புக்கில் மட்டும் தான் என்ட்ரி போட்டிருக்கான். கேஷ் புக்கில் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். கரெக்டா? கேஷ் புக்கில் என்ன பண்ணிட்டான்? இன்க்ரீஸ் பண்ணிட்டான். ஸோ கேஷ் புக்கில் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். அப்போ கிங் மட்டும் என்ன பண்ணிட்டான்? தெரியாமல் மேலே போயிட்டான். அப்போ என்ன பண்ணும்? கீழே வரணும். அப்போ கீழே வரணும்னா என்னது? லெஸ். ஓகே, நெக்ஸ்ட் பேங்க் சார்ஜஸ். பேங்க் சார்ஜஸ் வந்து பாஸ்புக்கில் போடுவாங்களா கேஷ் புக்கில் போடுவீங்களா? பாஸ்புக்கில் போடுவானுங்க. பாஸ்புக்கில் அவன் போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். கரெக்டா? ஸோ அப்போ பாஸ்புக்கில் போட்டுருவான். அப்போ உன் பேலன்ஸ் வந்து சார்ஜஸ்னால இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகும். அப்போ பாஸ்புக் வந்து கீழே வரும். பாஸ்புக் வந்து என்ன ஆகும்? கீழே வரும். அப்போ குவீன் வந்து என்ன பண்ணுறாங்க? கீழே போகிறாங்க. அப்போ கிங் என்ன பண்ணும்? கீழே போகணும். லெஸ். ஓகே, இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டு பை த பேங்க் அண்டர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எவ்வளோப்பா? 6000. பேங்க் தானே பே பண்ணுறான். அப்போ கேஷ் புக்கில் என்ட்ரியா பாஸ்புக்கில் என்ட்ரியா? பாஸ்புக்கில் தான் என்ட்ரி. அப்போ பே பண்ணியிருக்கான்னா உன் பேங்க் பேலன்ஸ் பாஸ்புக் பேலன்ஸ் என்ன ஆகும்? குறையும். அப்போ கிங்கு கீழே போயிட்டாங்க, சாரி குவீன் கீழே போயிட்டனால கிங்கும் கீழே போடணும். அப்போ என்னது? லெஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கார்பரேஷன் டாக்ஸ் ஆஃப் 3500 பெய்டு பை பேங்க் பை ஸ்டாண்டிங் ஆர்டர் சிபியில் இல்லைன்னு சொல்லிட்டான். ஸோ பாஸ்புக்கில் தான் என்ட்ரி. பே பண்ணியிருக்கான் 3500. அதனால என்ன ஆகும்? பேலன்ஸ் வந்து கீழே வரும். குவீன் வந்து கீழே வந்துட்டாங்க. அதனால கிங்கும் என்ன பண்ணணும்? கீழே வரணும். ஓகே, நெக்ஸ்ட் ரிசிப்ட் சைடு டெபிட் சைடு ஆஃப் த கேஷ் புக் ஓவர் கேஷ்ட் பை. அப்போ கேஷ் புக் எரர், பாஸ்புக் எரர் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்றோம்? டெபிட் கிரெடிட்னு இருக்கு. டெபிட் சைட்ல வந்து என்ன பண்றான்? 2500 ஓவரா போட்டான். அதனால கேஷ் புக் பேலன்ஸ் என்ன ஆயிருக்கும்? அதிகமாயிருக்கும். கேஷ் புக் பேலன்ஸ் அதிகமாயிருக்கும். கிங்கு தெரியாம என்ன பண்ணிட்டான்? மேலே போயிட்டான். திரும்ப கீழே வரணுமா? லெஸ். கீழே வந்தா என்னது? லெஸ். ஓகே, கஸ்டமர் செக் ஆஃப் 9000 omitted to be entered into the bank column. சொல்லுப்பா, இது என்ன பண்ணலாம்? செக் இஷ்யூ பண்ணியிருக்க. இப்போ கேஷ் புக்கில் செக் இஷ்யூ பண்ணது நீ எங்கே போடுவ? இந்த சைடு போடுவ. பேமெண்ட் சைடில் 9000 போட வேண்டியது, ஆனால் நீ போடலை. அப்போ உன் கேஷ் புக் என்ன ஆயிருக்கும்? அதிகமாயிருக்கும். அப்போ உன் கேஷ் புக் வந்து அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக கம்மி ஆயிருக்கணும், ஆனால் அதிகமாக இருக்கு. நீ போய் கம்மி பண்ணுறன்னு சொல்லிட்டு கம்மி பண்ணாத. அது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸு. ஓகேவா? கேஷ் புக் அதிகமாக இருக்கும். இந்த எஃபெக்ட்னால என்ன இருக்கு? கேஷ் புக் அதிகமாக இருக்கும். அப்போ கேஷ் புக் யாரு? கிங்கு வந்து என்ன பண்ணுறான்? மேலே போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்? கீழே வரணும். ஓகே, அப்போ லெஸ். கஸ்டமர் செக்கு 15,000 டெபாசிட்டட் அண்ட் கிரெடிட்டட் earlier வாஸ் dishonored, no entry in the cash book. ஓகேவா? முன்னாடி டெபாசிட் பண்ணியிருக்கான், இப்போ வந்து என்ன ஆகுது? டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. யோசிச்சு பாரு, பாஸ்புக்கில் முன்னாடி டெபாசிட் பண்ணியிருந்தான்னா என் பேலன்ஸ் என்ன ஆயிருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ டிஸ்ஆனர் ஆனதுனால என் பேலன்ஸ் என்ன ஆயிருக்கும்? டிக்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேவா? டிக்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ குவீன் வந்து என்ன பண்ணிட்டாங்க? கீழே வந்துட்டாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? கீழே போகணும். லெஸ். அவ்வளோதான், சம் முடிஞ்சு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் லெஸ் பண்ணினா உனக்கு இந்த பேலன்ஸ் வந்துடும். குவீன் வந்துடுவாங்க. டெஸ்டினேஷன் பாயிண்ட் யாருப்பா? குவீன். ஓகேவா? குவீன் வந்துடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம் ஓவர். இதே மாதிரி தான் பேங்க் ரெக்கன்சிலியேஷன். 4 சம்மும் வந்துச்சுன்னா 10 மார்க் கேரண்டீடாக எடுக்கணும். ஓகேவா? ஓகேப்பா, நெக்ஸ்ட் போகலாமா? சம் 2 என்னதுப்பா? பைரவி என்டர்பிரைசஸ். ஓகே, இங்கே என்ன சொல்கிறான்? பாஸ்புக் ஷோடு பேலன்ஸ் ஆஃப் 2 lakh கிரெடிட். பாஸ்புக் கிரெடிட் பேலன்ஸ் தானே ஃபேவரபிள் பேலன்ஸ். ஆமாவா? அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? ஸ்டார்டிங் பாயிண்ட் கிங் தான். சாரி, இங்கே யாரு ஸ்டார்டிங் பாயிண்ட்? கிங்கு யாரு? பாஸ்புக். ஓகே, குயின் என்னதுப்பா? கேஷ் புக்.
அப்படியே மாற்றி சொல்லணும், அவ்வளோதான். இப்போ ஓகேவா? 13 என்ட்ரி, 5 minutes. ஓகே. செக் issued but not yet presented. செக் issued but not yet presented 60,000. ஓகேவா? இஷ்யூ பண்ணியிருக்கான் பட் ப்ரெசென்ட் பண்ணல. இஷ்யூ பண்ணியிருக்கான் ப்ரெசென்ட் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு எதில் என்ட்ரி போடுவீங்க? கேஷ் புக்லையா பாஸ் புக்லையா? கேஷ் புக்கில் என்ட்ரி போடுவோம். ப்ரெசென்ட் பண்ணல இன்னும், பேங்க்கில் அதனால் வரல. கரெக்டாக? அப்போ கேஷ் புக்கில் நம்ம என்ட்ரி போடுவோம். கேஷ் புக்கில் என்ட்ரி போடுவோம்னா செக் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஒருத்தருக்கு இஷ்யூ பண்ணோன்னா நம்ம கேஷ் பேலன்ஸ் என்ன ஆகும்? கம்மியாகும். இங்கே கேஷ் யாரு? நீ கேஷ் யாரு? குயின். அப்போ குயின் வந்து என்ன பண்ணுறாங்க? கீழே போகிறாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? கீழே போகணும். ஓகே. அதுக்கப்புறம் செக்ஸ் 35,000 டெபாசிட்டட். செக்ஸ் ஆஃப் rupees 35,000 டெபாசிட்டட் பட் நாட் yet cleared. கிளியர்ட் ஆகல, பேங்க்ல கிளியர் ஆகல. ஆனால் நம்ம கேஷ் புக்ல நம்ம போட்டாச்சு, டெபாசிட் பண்ணியாச்சு. அப்போ டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா கேஷ் புக் பேலன்ஸ்ல அதிகமாகும். கேஷ் புக் யாரு? குயின். குயின் வந்து மேலே போறாங்க. அப்போ கிங்கும் என்ன பண்ணும்? மேலே போகணும். அப்போ என்னது? ஆட். ஓகே. நெக்ஸ்ட், செக் 8,000 received and recorded in the cash book but forgotten to deposited still in hand. ஓகே. கேஷ் புக்ல ரெக்கார்ட் பண்ணிட்டான், ரிசீவ் பண்ண செக் அப்படின்னா நமக்கு வந்த செக் அப்படின்னா டெபாசிட் பண்ண மறந்துட்டான். ஓகேவா? பாஸ்புக்ல இன்னும் என்ட்ரி போடல, அப்ப கேஷ் புக்ல மட்டும் தான் என்ட்ரி போட்டிருக்கான். அப்ப இதனால உன் கேஷ் புக் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகும்? ஏன்னா அது ரிசிப்ட். ஓகேவா? கேஷ் புக் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப குயின் வந்து என்ன பண்றாங்க? மேலே போறாங்க. அப்ப கிங்கும் என்ன பண்ணும்? மேலே போகணும். ஆட். ஓகே, புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட், கஸ்டமர் டெபாசிட்டட் 20,000 டைரக்ட்லி இன்டு அவர் பேங்க் அக்கௌண்ட். அப்ப எதுல என்ட்ரி? பாஸ்புக்ல தான் என்ட்ரி. பாஸ்புக்ல என்ட்ரி. டெபாசிட் பண்ணதுனால பாஸ்புக் என்ன ஆகும்? அதிகமாகும். ஓகே, பாஸ்புக் அதிகமாகும். கிங் என்ன பண்ணிட்டான்? தெரியாம மேல போயிட்டான். அப்ப என்ன பண்ணும்? கீழே வரணும். அப்ப லெஸ். ஓகே, நீ படிச்ச மெத்தடோட இது ஈஸியா இருக்கா? அவ்வளவுதான். ஓகே, இதே ஞாபகம் வச்சுக்கோ. சில பேருக்கு ஆனால் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். ஓகே, சில பேர் கன்ஃபியூசிங்காக இருந்தால் நீ அதே ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே, இது வந்து சார் பேங்க் ரிகன்சிலேஷன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் தப்பு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மெத்தட். ஓகேவா? இல்லை புதுசாக இப்போ தான் சார் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் ஜாலியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், இன்ட்ரெஸ்ட் அலௌடு பை பேங்க். பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் அலோவ் பண்ணுறான். ஓகே, ஸோ அப்போ பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் அலோவ் பண்ணுறான்னா அப்போ எங்கே வந்து என்ட்ரி போட்டிருப்ப? பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டிருப்பேன். கரெக்டா? இன்ட்ரெஸ்ட் அலௌடு பை பேங்க்னா அது ரிசிப்டா இல்லை பேமெண்ட்டா? இன்ட்ரெஸ்ட் அலௌடு பை பேங்க். டிஸ்கவுண்ட் அலௌடு பை பேங்க் வேற. ஓகேவா? டிஸ்கவுண்ட் அலௌடு பை பேங்க்னா நமக்கு அது ரிசிப்ட். இன்ட்ரெஸ்ட் அலௌடு பை பேங்க்னா சரி, இது வரைக்கும் கரெக்டானு பார்க்கலாமா? 60,000 என்னது? லெஸ்ஸு இருக்கா? லெஸ்ஸு 60,000 லெஸ்ஸு. அதுக்கப்புறம் 35,000 என்னது? ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் 8,000 ப்ளஸ்ஸு. 35,000 8,000 ப்ளஸ்ஸு. ஓகேவா? இருக்கா? அதுக்கப்புறம் என்னதுப்பா? 20,000 லெஸ்ஸு. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் அலௌடு பை பேங்க் பாரு. பேங்க் கிரெடிட்டட் இட். ஸோ பாஸ்புக் ஃபஸ்ட்டு, சிபி இஸ் அன்அவர். ஸோ பாஸ்புக் என்ன? அது இன்ட்ரெஸ்ட் அலௌடு பை பேங்க். அப்ப டிஸ்கவுண்ட் அலௌடு பை பேங்க்னா அவனுக்கு அலௌடு, நமக்கு என்னது? ரிசீவ்டு. ஓகே, அப்ப இன்ட்ரெஸ்ட் அலௌடுனா அவனுக்கு அலௌடு, நமக்கு என்னது? ரிசிப்ட். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இன்ட்ரெஸ்ட் அலௌடு பை பேங்க் அப்ப என்னதுப்பா? 2,500. அப்ப ஃபர்ஸ்ட் யாருக்கிட்ட என்ட்ரி? பாஸ்புக்ல என்ட்ரி நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கானுங்க. அப்ப கிரெடிட் பண்ணானுங்கன்னா பேங்க் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ யாரு? பாஸ்புக் யாரு? கிங் என்ன பண்ணிட்டா தெரியாம மேலே போயிட்டான். அப்போ என்ன பண்ணும்? கீழே வரணும். அப்போ என்னது? லெஸ். ஓகே, நெக்ஸ்ட், பேங்க் சார்ஜஸ். சொல்லுப்பா. பேங்க் சார்ஜஸ் 600 rupees. பேங்க் சார்ஜஸ் வந்து எதுல ஃபர்ஸ்ட் போடுவானுங்க? பாஸ்புக்லையா கேஷ் புக்லையா? பாஸ்புக்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி போடுவான். பாஸ்புக்ல என்ட்ரி போட்டான்னா பாஸ்புக் என்ன ஆகும்? கம்மியாகுமா? சார்ஜஸ்னால கம்மியாகுது. அப்படின்னா பாஸ்புக் யாரு? கிங் தெரியாம என்ன பண்ணிட்டான்? கீழே பண்ணிட்டான். அப்ப என்ன பண்ணும்? மேலே போகணும். ஆட். ஓகே, பில்ஸ் கலெக்டட்னா என்னது? ஓகே, ரிசிப்ட். ஓகே, அப்ப பேங்க் தான் கலெக்ட் பண்ணிருக்கான். கேஷ் புக்ல என்ட்ரி இருக்குல்ல, அப்ப பாஸ்புக்ல தான் என்ட்ரி. கலெக்டட்னா ரிசிப்டா? அப்ப பாஸ்புக் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். பாஸ்புக் யாரு? கிங் என்ன பண்ணா தெரியாம மேலே போயிட்டான். அப்ப என்ன பண்ணும்? கீழே வரணும். கீழே வரணும்னா என்னது? லெஸ். ஓகே, நெக்ஸ்ட், 4,000 transferred by the bank. சாரிப்பா,
4,000 transferred by the bank from fixed deposit to current account appears only in the passbook. appears only in the passbook. So passbookல மட்டும் தான் என்ட்ரி போட்டுருக்கானுங்க. இப்போ என்னது பாஸ்புக் ஏன் அதிகமா இருக்கு? அதிகமா தான் இருக்கு. ஏன் அதிகமா இருக்கு? ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருந்து நமக்கு என்ன ஆயிருக்கு? கரண்ட் அக்கௌண்ட்ல அமௌண்ட் உள்ள வந்திருக்கு. அப்ப பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப பாஸ்புக்ல இன்க்ரீஸ். அப்ப பாஸ்புக் யாருப்பா? கிங். ஆமாவா? பாஸ்புக் யாரு? அப்ப கிங் வந்து என்ன பண்றான்? மேல போறான். அப்ப நம்மளும் என்ன பண்ணும்? இப்ப கிங் வந்து என்ன பண்றான்? மேல போறான். தெரியாம மேல போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே என்ன பண்ணுவான்? கீழே வந்துருவான். ஓகே, லெஸ். ஓகே, ரிசிப்ட் செக் 5,000 ரெக்கார்டட் ட்வைஸ் இன் த கேஷ் புக். ஓகேவா? ரிசிப்ட் செக் ஓகே 5,000 ரூபாய் 5,000 ரூபாய் ரெண்டு தடவை பண்ணிட்டான். 5,000 ரூபாய் 5,000 ரூபாய். அப்ப அவன் கேஷ் புக் பேலன்ஸ் என்ன ஆயிருக்கும்? இன்க்ரீஸ். ஓகே, ஏன் ரெண்டு தடவை 5,000 போட்டினா உன் கேஷ் பேலன்ஸ் என்ன ஆயிருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்ப கேஷ் புக் யாரு? குயின் மேல போயிட்டாங்க. நம்மளும் என்ன பண்ணோம்? குடி குடி மேல போனோம். ஓகே, அப்ப ஆட். ஓகே, புரிஞ்சுதா? சரி, இது கரெக்டானு பார்த்தலாமா? ஓகே, என்னது எதுல எது வரைக்கும் பார்த்தோம்? 600 வந்து ஆடு. 600 ஆடு. இது வந்து 18,000 என்னது? 600 ஆடு 18,000 லெஸ் 2,500 எங்க? அதுதான் ஆல்ரெடி பாட்டாச்சுல்ல. ஓகே, அப்புறம் 4,000 என்னது? 4,000 என்னதுப்பா? லெஸ் என்ன எழுதியிருக்கோமா? ஓகே, லெஸ் 4,000 லெஸ். ஓகே, இருக்கு, இதுவும் இருக்கு. ஓகே, டெபிட் சைட் ஆஃப் த இப்போ என்னது? ரிசிப்ட் 5,000 ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிடும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் இப்போ பாரு, கஸ்டமர் பேயிங் 30,000 வாஸ் அலௌட் 3% டிஸ்கவுண்ட். நம்ம கஸ்டமருக்கு என்ன பண்ணியிருக்கோம்? 3% டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா டோட்டலாக எவ்வளோப்பா? 30,000ல் 3% எவ்வளோ? 900 rupees. ஓகே, 900 rupees. ஆனால் கேஷியர் என்டர்டு 30,000 இன் த கேஷ் புக். ஓகேவா? கஸ்டமர் கிட்ட இருந்து கஸ்டமர் பேயிங் 30,000னா நமக்கு அது என்னது? ரிசீவிங். ஓகேவா? ரிசிப்டா? அப்போ ரிசிப்ட் வந்து 29,100 என்டர் பண்றதுக்கு பதிலாக 30,000 என்டர் பண்ணிட்டான். இப்படிதான் இன்டர்பிரட் பண்ணணும் நீ. ஓகேவா? திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு இன்டர்பிரட். இப்போ நமக்கு தெரியும்ல. அப்ப என்ன பண்ணிருக்கா? ரிசிப்ட வந்து ஜாஸ்தியா போட்டிருக்கான். அப்ப ரிசிப்ட் ஜாஸ்தியா போட்டா நம்ம கேஷ் புக் என்ன ஆகும்? கேஷ் புக் என்ன ஆகும்? அதிகமா இருக்கும். ரிசிப்ட் இங்க பாருப்பா, இங்க வந்து 30,000 போடுறதுக்கு பதிலா சாரி கேஷ் புக்ல தானே. கேஷ் புக்ல தானே. ஓகேவா? ஸோ இங்க பாருப்பா, இங்க வந்து என்னது? 29,100 தான் ரிசிப்டா போடணும். ஆனா அவன் என்ன போட்டான்? 30,000 போட்டான். எவ்வளவு அதிகமா போட்டிருக்கான்? 900 அதிகமா போட்டிருக்கான். ஆமாவா இல்லையா? ஸோ அப்போ கேஷ் புக் வந்து என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப கேஷ் புக் யாரு? குயின் வந்து என்ன பண்ணிட்டாங்க? மேலே போயிட்டாங்க. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்? மேலே தான் போகணும். ஓகே, கரெக்டா? 900. ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் ரிசிப்ட் சைடு, அதாவது டெபிட் சைடு ஆஃப் த கேஷ் புக் அண்டர் கேஷ்ட் பை 1,500. அப்ப ரிசிப்ட் சைடு ஆஃப் த கேஷ் புக்னா அப்ப ரிசிப்ட் சைடு வந்து ரிசிப்ட் வந்து கம்மியா போட்டான். ரிசிப்ட கம்மியா போட்டிருந்தானா உன் கேஷ் புக் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகும். ஏன் டிக்ரீஸ் ஆகும்? நான் ரிசிப்ட போட வேண்டிய ரிசிப்ட கம்மி அந்த போட வேண்டிய ரிசிப்ட போட்டிருந்தேன்னா என் கேஷ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ என்ன ஆயிருக்கு? கம்மியாயிருக்கு. ஸோ கேஷ் பேலன்ஸ் வந்து கம்மியாயிருக்கு. குயின் வந்து கீழே போயிட்டாங்க. அப்ப நீ என்ன பண்ணும்? கீழே தான் போகணும். 1,500 கீழே போதான்னு பாரு. ஓகே, நெக்ஸ்ட் பேமெண்ட் செக் ஆஃப் 19,200 was wrongly entered in the cash book as 29,200. so difference என்னப்பா? 10,000. கரெக்டா? டிஃபரன்ஸ் என்னது? 10,000. so இப்ப பேமெண்ட் செக் வந்து கேஷ் புக்ல, ஓகே, கேஷ் புக்ல என்னது? பேமெண்ட் செக் வந்து 19,000 என்டர் பண்றது. அப்ப என்ன பண்ணிட்டான்? பேமெண்ட்டை அதிகமா போட்டான். பேமெண்ட்டை அதிகமா போட்டதுனால என் கேஷ் புக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குமா டிக்ரீஸ் ஆயிருக்குமா? பேலன்ஸ்
டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா பேமெண்ட் வந்து ஜாஸ்தியாக போட்டதுனால கம்மியாயிரும். அப்போ கேஷ் புக்கு யார்? குவீன். குவீன் என்ன பண்ணிட்டாங்க? கீழே வந்துட்டாங்க. நம்மளும் என்ன பண்ணோம்? கீழே போகணும். கீழே போகணுன்னா என்னது? லெஸ்ஸு. ஓகேவா? எவ்வளோ? டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எவ்வளோ? அமௌண்ட்டு 10,000. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பேங்க் ராங்லி டெபிட்டட் அவர் அக்கௌண்ட் 3,000 பீயிங் அனதர் பார்ட்டிஸ் செக் சார்ஜ்டு பை அஸ். ஓகேவா? பேங்க் ராங்லி டெபிட்டட். நீ ராங்லி டெபிட் பண்ணிக்கோ, ரைட்லி டெபிட் பண்ணிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. டெபிட் பண்ணிட்ட, என் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்ட. ஓகேவா? என் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டேன். அப்போ என் பாஸ்புக் என்ன ஆயிருக்கும்? கம்மியாக இருக்கும். டெபிட் கிரெடிட் பண்ணாதான் என்ன ஆகும்? ஓகே, டெபிட் பண்ணியிருக்கான் பேங்க் வந்து என்ன பண்ணிட்டான்? டெபிட் பண்ணிட்டான். அப்போ என்ன ஆகும்? கம்மியாக இருக்கும். அப்போ பாஸ்புக் யாரு? கிங்கு. பாஸ்புக் யாரு? கிங்கு. தெரியாமல் என்ன பண்ணிட்டான்? கீழே பண்ணிட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். மேலே போடணும். அதனால ஆட் பண்ணணும். 3,000 எல்லாம் முடிஞ்சா? போட்டினா என்னம்மா? இன்ட்ரெஸ்ட் அலௌடு பை பேங்க் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் அலோவ் பண்ணுறான். ஓகே, ஒருத்தன் நமக்கு அலோவ் பண்ணானா, அதர் பார்ட்டி நமக்கு அலோவ் பண்ணானா நமக்கு அது என்னது? ரிசிப்ட். ஓகேவா? டிஸ்கவுண்ட் அலௌடு. ஹீ அலோவ்ஸ் மீ டிஸ்கவுண்ட், ஐ எம் ரிசீவிங் தட் டிஸ்கவுண்ட். ஹீ அலோவ்ஸ் மீ இன்ட்ரெஸ்ட், ஐ எம் ரிசீவிங் த இன்ட்ரெஸ்ட். ரிசீவிங் த இன்ட்ரெஸ்ட்னா பேங்க்ல கிரெடிட் ஆகும். கிரெடிட் ஆகும்னா பாஸ்புக் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான். புரிஞ்சுதா? 2 sums புரிஞ்சுதா? இன்னும் எத்தனை சம்ஸ் இருக்கு? 3 sums இருக்கு. 2/5 எவ்வளோப்பா? 40%. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? சம் சிதம்பரம் அண்ட் கோ. ஓகே, சிதம்பரம் அண்ட் கோ. ஓகேப்பா. நெக்ஸ்ட் இப்போ பாரு, பேங்க் ஓவர் டிராஃப்ட். இது வந்து என்ன பேலன்ஸு? ஓவர் டிராஃப்ட். இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஃபேவரபிள் பார்த்தோம். ஓகேவா? இப்போ கடனில் இருக்கோன்ட்டு மைண்டில் வச்சுக்கிட்டே நீ இந்த சம்ம போடணும். நீ கடனில் இருக்கும்போது பேமெண்ட் பண்ணினா என்ன ஆகும்? அடிச்சே கொன்று. கடனில் இருக்கும்போது நீ ஒரு 10,000 ரூபாய் கடன் இருக்கமா, இன்னொரு பேமெண்ட் 1,000 ரூபாய் பண்ற. அப்ப பேமெண்ட் வந்து உனக்கு கடன் வந்து 1,000 ரூபாய் குறைஞ்சிருமா? இது நல்லா இருக்கே. ஓகேவா? 10,000 ரூபாய் கடன், நான் பேமெண்ட் பண்ண எனக்கு 10,000 ரூபாய் குறைஞ்சிருமா? அப்ப என்ன ஆகும்? அதிகமாகும். ஓகே, கடன்ல இருக்கும்போது பேமெண்ட் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? அதிகமாகும். கடன்ல இருக்கும்போது எனக்கு பணம் உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும்? கம்மியாகும். புரிஞ்சுதா? நீ 10,000 ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கியிருக்கம்மா, இன்னொரு 1,000 ரூபாய் நீ செலவு பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேவா? ஆல்ரெடி 10,000 கடன். இப்போ இன்னொரு 1,000 ரூபாய் யார்கிட்ட கேட்ப? திரும்ப கடன் தானே கேட்ப? 11,000. நான் தான் சொல்கிறேன். இப்போ இந்த 10,000 ரூபாய் பணம் வந்துருச்சு உனக்கு. ஓகேவா? 10,000 ரூபாய் கடனில் இருக்கு. இப்போ வந்து உனக்கு 5,000 ரூபாய் பணம் வந்துச்சு. 5,000 ரூபாய் பணம் வந்துச்சுன்னா கடன் அடிச்சிருவல்ல, அப்போ குறையுமா? அதான் சொல்கிறேன். ஓகே, ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக். ஓகே, அப்போ கேஷ் புக் யாருப்பா? கிங்கு. ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆல்சோ ஆல்வேஸ் கிங்கு. டெஸ்டினேஷன் இஸ் ஆல்வேஸ் குவீன். ஸோ பாஸ்புக் என்னதுப்பா? குவீன். ஓகே, ஸோ கேஷ் புக் வந்து எவ்வளோப்பா? 80,000. 80,000 என்னது? கேஷ் புக். ப்ரிப்பேர் BRS. ஓகே, சேம் அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் என்னது? ஓவர் டிராஃப்டில் திங்க் பண்ணணும் நீ. ஓகே, செக்ஸ் இஷ்யூட் பட் நாட் எட் பிரசன்டட் எவ்வளோப்பா? 1,20,000. இப்போ செக் இஷ்யூ பண்ணிட்டு அதே தான். எங்கே ஃபர்ஸ்ட் என்ட்ரி வரும்? கேஷ் புக்கில் தான் என்ட்ரி வரும். பேங்க்ல இன்னும் போவே இல்லை. ஓகேவா? கேஷ் புக்கில் என்ட்ரி வரும். இப்போ நான் செக் இஷ்யூ பண்ணுறேன். யோசிச்சு பாரு, நான் ஆல்ரெடி கடனில் இருக்கேன், புதுசாக செக்கை இஷ்யூ பண்ணுறேன். அப்போ என் கடன் எவ்வளோ ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கேஷ் புக் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கேஷ் புக் யாரு? கிங்கு. கிங்கு என்ன பண்ணிட்டான்? தெரியாம மேலே போயிட்டான். அப்போ நீ என்ன பண்ணணும்? கீழே வரணும். புரிஞ்சுதா? லெஸ்ஸா? ஸோ 1,20,000 என்ன பண்ணணும்? புரிஞ்சுதாப்பா? நம்ம ஏதாவது ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணோமா? ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் தான் நான் உனக்கு ரூல்ஸ் சொன்னேன். ஓகேவா? அதே ரூல்ஸ் தான். நீ எத்தனை டிரான்சாக்ஷன், எத்தனை சம் வந்தாலும் அதே ரூல்ஸ் தான். ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் எதுனாலும் அதே தான். ஓகே, செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் எட்
கிரெடிட்டட். அப்போ எனக்கு கடன் ஆல்ரெடி ஒரு 80,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ எனக்கு பணம் உள்ள வந்துருச்சு. அப்போ நான் கடன் அடைச்சிருவேன்னா? ஆமாவா இல்லையா? அப்போ கேஷ் புக் என்ன ஆகும்? கம்மியாகும். ஓகே, கேஷ் புக் என்ன ஆகும்? கம்மியாகும். என் கடன் என்ன ஆகும்பா? இந்த கேஷ் புக்குங்கிறது, கேஷ் புக்னா என் கேஷ் பேலன்ஸ் இருக்குன்னு நினச்சிக்காத, இது கடன். ஓகேவா? ஸோ அப்போ கடன் என்ன ஆகுது? கம்மியாகுது. அப்போ கிங் என்ன பண்ணிட்டான்? தெரியாமல் என்ன பண்ணிட்டான்? கீழே வந்துட்டான். அப்போ என்ன பண்ணணும்? மேலே போகணும். மேலே போகணுன்னா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆட் என்னப்பா? 95,000. ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட். ஓவர் டிராஃப்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் டெபிட்டட் பை த பேங்க். கேஷ் புக் என்ட்ரி போடல. அப்போ அவனே சொல்லிட்டான் பாஸ்புக்கில் தான் என்ட்ரின்ட்டு. அப்போ எனக்கு ஆல்ரெடி ஒரு கடன் இருக்கு, திரும்ப அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் போடுறான். அப்போ என் பாஸ்புக் பேலன்ஸ், கடன் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? அதிகமாகும். அப்போ அதிகமாகும்னா பாஸ்புக் பேலன்ஸ் என்ன ஆகுது? அதிகமாகுது. குயின் என்ன பண்ணிட்டாங்க? மேலே போயிட்டாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? மேலே போகணும். அப்போ ஆட் 4,000. ஓகே, next bank charges 700 not in the cash book. ஓகே, பேங்க் சார்ஜஸ் 700 நாட் இன் த கேஷ் புக். அப்போ சார்ஜஸ் வந்து எவ்வளோப்பா? 700 போட்டால் பாஸ்புக்கில் தான் என்ட்ரி போடுவான், கேஷ் புக்கில் என்ட்ரி கிடையாது. அப்போ எனக்கு ஆல்ரெடி கடன் இருக்குது, திரும்ப சார்ஜஸ் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்? கடன் அதிகமாகும். கடன் அதிகமாகும்னா பாஸ்புக் மேலே போகுது. பாஸ்புக் மேலே போகுதுன்னா குயின் மேலே போகிறாங்க. குயின் மேலே போகிறாங்கன்னா நம்மளும் மேலே போகணும். அப்போ நம்மளும் மேலே போகணும்னா என்னது? ஆட் பண்ணும் 700. ஓகே, நெக்ஸ்ட் டிவிடெண்ட் கலெக்டட் பை த பேங்க் நாட் இன் த கேஷ் புக். அப்போ எனக்கு ஆல்ரெடி கடன் இருக்கு. ஓகே, பாஸ்புக்கில் எனக்கு கடன் இருக்கிறதுல பணம் வந்துருச்சு. அதனால நான் என்ன பண்றேன்? கடன் குறையும். கடன் குறையும்னா அப்போ என்னது? பாஸ்புக் பேலன்ஸ் வந்து குறையுது. அப்போ குயின் என்ன பண்ணிட்டாங்க? கீழே போயிட்டாங்க. நம்மளும் என்ன பண்ணணும்? கீழே போகணும். அப்போ அவ்வளோதான், லெஸ். ஓகே, அப்போ 9,000 லெஸ். ஓகே, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் பிரீமியம் ஆஃப் 5,000 பெய்டு பை பேங்க் அண்ட் நாட் இன் த கேஷ் புக். ஓகே, பேங்க்ல பே பண்ணிட்டா. அப்போ என்னது? பாஸ்புக்கில் தான் என்ட்ரி. ஓகேவா? அப்போ பாஸ்புக்கில் தான் என்ட்ரி. ஆல்ரெடி கடன் இருக்கு, திரும்ப நீ இன்னொரு பேமெண்ட் பண்ற. அப்போ பாஸ்புக் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். பாஸ்புக் இன்க்ரீஸ் ஆகுமா? ஆமாவா? பாஸ்புக் யாரு? குயின் என்ன பண்றாங்க? மேலே போறாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? மேலே போடணும். ஆட். புரிஞ்சுச்சா? சீரியஸ்லி? நெக்ஸ்ட்பா, a customer's check. Okay, a customer's check 12,000 which is credited earlier was என்னது? dishonored. Advice received எவ்வளோப்பா? 29th June. No entry in the cash book. இப்போ கஸ்டமர் செக் வந்து 12,000 என்ன பண்றான்? credited earlier, now வந்து dishonored. அட்வைஸ் எப்போ ரிசீவ் பண்ணிட்டான்? இப்போவே ரிசீவ் பண்ணிட்டான். நம்ம இதில் பே பண்ணிருக்கோம். நம்ம எந்த டேட்ல பார்த்துட்டு இருக்கோம்? 36. அட்வைஸ் அதுக்குள்ள ரிசீவ் ஆயிடுச்சா? ஓகே, ரிசீவ் ஆயிடுச்சு. அப்போ 12,000 வந்து கிரெடிட்டட் earlier. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடனில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோ, கடனில் முன்னாடி கஸ்டமர் பேலன்ஸ் வந்து கிரெடிட் ஆயிருந்துச்சுன்னா கடன் குறையுமா இன்க்ரீஸ் ஆகுமா? குறையும். ஆனால் இப்போ டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? கடன் வந்து திரும்ப இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போவா? அப்போ பாஸ்புக் வந்து குயின் வந்து என்ன பண்ணாம மேலே போயிட்டாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? மேலே போகணும். அப்போ அதனால ஆட். ஸோ ஆட் வந்து 12,000. ஓகே, ஓகே, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பார்த்துட்டோம்ல. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆட். ஓகே, பேங்க் ராங்லி கிரெடிட்டட். இங்கே பாருப்பா, 2 இருக்கு. ராங்லி கிரெடிட்டட் 6,000, ராங்லி டெபிட்டட் 2,000. சரி, நீ ராங்லி கிரெடிட் பண்ணிக்கோ, ராங்லி டெபிட் பண்ணிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஓகேவா? நான் என்ன பண்றேன்? பாஸ்புக்ல என்னன்னு பார்க்குறேன். ஓகே, எனக்கு ஆல்ரெடி கடன் இருக்கு, நான் வந்து கிரெடிட் பண்ணிட்டேன். தெரியாம கிரெடிட் பண்ணிட்டானுங்க. தெரியாம கிரெடிட் பண்ணியோ தெரிஞ்சு கிரெடிட் பண்ணியோ கிரெடிட் தான் பண்ணியிருக்கானுங்க. அப்போ கிரெடிட் பண்ணானா என் கடன் வந்து குறையும். அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னது? கடன் வந்து குறையுது. அப்போ குயின் என்ன பண்ணிட்டாங்க? கீழே போயிட்டாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? கீழே போனோம். அப்போ ஃபர்ஸ்ட் 6,000க்கு லெஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் ராங்லி டெபிட்டட்னா என்ன? இது இருக்கிறதே கடன், அதுக்கு மேல திரும்ப நீ இது பண்ணினா இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப பாஸ்புக் பேலன்ஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? பாஸ்புக் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. குயின் வந்து மேலே போயிட்டாங்க. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்? மேலே போகணும். அப்ப ஆட் வந்து என்னது? 2,000. ஸோ ஆட் 2,000 less 6,000. ஓகே, நெக்ஸ்ட் பேமெண்ட் சைடு.
பேமெண்ட் சைடு ஆஃப் கேஷ் புக் வாஸ் அண்டர்காஸ்ட் பை 1000. ஓகே, பேமெண்ட் சைடு ஆஃப் த கேஷ் புக் வாஸ் அண்டர்காஸ்ட் பை 1000. இப்போ இது வந்து கேஷ் புக் எரரா பாஸ்புக் எரரா? கேஷ் புக் எரர். ஆமாவா இல்லையா? ஸோ கேஷ் புக் எரர் அப்படிங்கிறப்போ, ஸோ இங்கே பாரு கேஷ் புக். ஓகே, பேமெண்ட் சைடு என்னது? இந்த சைடு கிரெடிட் சைடு. கிரெடிட் சைடு வந்து என்ன இருக்கு? 1000 rupees என்ன இருக்கு? 1000 rupees என்னது? கம்மியா இருக்கு. அப்படின்னா நார்மல் இதுல என்னன்னு சொல்லு. நார்மல் இதுல கேஷ் புக் வந்து அதிகமா இருக்கும். பட் இப்ப நமக்கு பேமெண்ட் சைடு கம்மியா இருக்குன்னா அப்ப கேஷ் புக் என்ன இருக்கும்? ஆமாவா இல்லையா? இங்க பாருப்பா, சிம்பிள். பேமெண்ட் சைடு வந்து குறைச்சி போட்டானுங்க. பேமெண்ட் சைடு குறைச்சி போட்டா நம்ம கேஷ் புக் ஜென்ரலா என்ன இருக்கும்? அதிகமா இருக்கும். இது நம்ம என்னது? கடன்ல இருக்கும். ஓகேவா? கடன்ல இருக்கும். கடன்ல இருந்தா கம்மியா இருக்கும். கேஷ் புக் வந்து கம்மியாயிரும். இருங்க உங்களுக்கு புரியலன்னா ஓகே சரி. இப்போ கேஷ் புக், ஓகே, இது வந்து ரெசிப்ட் சைடு. ஓகே, இது வந்து பேமெண்ட் சைடு. பேமெண்ட் சைடில் என்ன சொல்லியிருக்கான்? அண்டர்காஸ்ட் பை 1000 வந்து என்னது? போடவே இல்லை. அப்போ இங்கே 1000 போடவே இல்லை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1000 இங்கே 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் வந்து 10,000 இருக்கு. அப்போ என் கேஷ் புக் பேலன்ஸ் எவ்வளோ ஆகும்? 9,000. ஓகேவா? இதுவே கேஷ் புக் பேலன்ஸ் வந்து இங்கே 10,000 இருக்கு, இங்கே நான் போடவே இல்லை. அப்போ என் பேலன்ஸ் எவ்வளோ? 10,000. ஓகேவா? அப்போ என் கேஷ் புக் பேலன்ஸ் என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, இது நார்மல்ல. இப்போ நம்ம என்ன இருக்கோம்? கடனில் இருக்கோம். கடனில் இருந்தால் என்ன ஆகும்? குறையும். ஓகே, கடனில் இருந்தால் என்ன ஆகும்? குறையும். அப்போ கேஷ் புக் என்ன ஆயிடுது? இதனால குறையுது. ஆமாவா இல்லையா? கிங் என்ன பண்ணிட்டான்? தெரியாம கீழே போயிட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? மேலே போகணும். அப்போ என்னது? ஆடு. ஆமாவா இல்லையா? ஆட் எவ்வளோப்பா? 1000. ஓகே, ஆக்சுவலி சரி, இப்படி போய் தான் சார் நான் புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, நீ இப்படியும் புரிஞ்சுக்கலாம். இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் பார். இப்போது கேஷ் புக்கில் வந்து அண்டர் கேஷ் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் சைடு இன்னும் போடல. ஆக்சுவலி நம்ம கடனில் இருக்கோமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10,000 ரூபாய் கடனில் இருக்கேன். இந்த 1000 ரூபாய் போட்டால் எனக்கு என்ன ஆயிரும்? 11,000 ரூபாய் ஆயிரும். 11,000 ரூபாய் ஆக வேண்டிய பேலன்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்கு? 10,000 இருக்கு. அப்போ கேஷ் புக் என்ன இருக்கு? கம்மியாயிருக்கு. இப்படி படிச்சுக்கிறியா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இதுதான் நம்ம லாஜிக் படி. கடன் படி இருக்கணும்னா இதுதான். 11,000 ரூபாய் இருக்க வேண்டிய என் கடன் 10,000 ரூபாய் தான் இருக்கு. அப்போ கேஷ் புக் என்ன இருக்கு? குறைஞ்சிருக்கு. இப்போ ரிசிப்ட் சைடு ஆஃப் த கேஷ் புக் அண்டர்காஸ்ட் பை 1,500. ரிசிப்ட் சைடு ஆஃப் த கேஷ் புக் என்ன இருக்கு? அண்டர்காஸ்ட் பை 4,000. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 10,000 ரூபா கடன் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த 1,500 ரூபா போட்டிருந்தேன்னா என் கேஷ் புக் என்ன ஆயிருக்கும்? 8,500 ரூபாய் ஆயிருக்கணும். இதுதான் ஆயிருக்கணும். ஆனால் இப்போ என்ன இருக்கு? அது போடாதனால 10,000 ரூபாயே இருக்கு. அப்போ கேஷ் புக் என்ன இருக்கு? அதிகமாக இருக்கு. அப்போ கேஷ் புக் அதிகமாக இருக்கா? கேஷ் புக் யாரு? கிங் என்ன பண்ணிட்டா? தெரியாம மேலே போயிட்டான். அப்போ என்ன பண்ணும்? கீழே வரணும். கீழே வந்தா லெஸ். ஓகே, நெக்ஸ்ட் பில்ஸ் கலெக்டட் பை பேங்க். பில்ஸ் ஆஃப் 15,000 என்னது? கலெக்டட் பை பேங்க், நாட் இன் கேஷ் புக். அப்போ பாஸ்புக்கில் தானே என்ட்ரி? ஆமாவா இல்லையா? ஸோ பாஸ்புக்கில் என்ட்ரி. அப்போ பாஸ்புக்கில் அவன் என்ன பண்ணுறான்? பில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கான். அது நமக்கு ரிசிப்ட். ஓகே, ஆல்ரெடி கடனில் இருக்கேன். இப்போ ரிசிப்டாக இருந்தால் என்ன ஆகும்? உன் பேலன்ஸு கடன் குறையும். அப்போ பாஸ்புக் என்ன ஆகுது? குறையுது. அப்போ குவீன் என்ன பண்ணுறாங்க? கீழே போகிறாங்க. நம்மளும் என்ன பண்ணணும்? கீழே வரணும். லெஸ்ஸு கீழே பார்க்கலாமா? எது பார்க்கல? ஆடு லெஸ்ஸு கரெக்டா? 1000 பார்த்துட்டோமா? ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆடு அப்போ ரெண்டுமே லெஸ்ஸு தான். பில்ஸ் கலெக்டட் பை இது, அப்புறம் ரெசிப்ட் சைடு அண்டர் கேஸ்ட். ஓகேவா? 15,000 1,500. ஓகேவா? நிஜமா? ஈஸியாக இருக்கா? ஓகே. செக் ஆஃப் 8,000 டெபாசிட்டட் was omitted in the cash book but was collected and credited by the bank. ஓகேவா? செக் வந்து டெபாசிட்டட் was omitted in the cash book, பேங்க்ல மட்டும் போட்டிருக்கான். அப்ப கேஷ் புக்ல என்ட்ரியா பாஸ்புக்ல என்ட்ரியா? பாஸ்புக்ல என்ட்ரி.
பாஸ்புக்ல என்ட்ரி, பாஸ்புக்ல நான் ஆல்ரெடி கடன் இருக்கேன், இப்போ ஒரு அமௌண்ட் என்ன பண்றான், டெபாசிட் பண்ணியிருக்கான். அப்போ என்ன ஆகும், குறையும், கடன் வந்து குறையும். அப்போ குவீன் என்ன பண்ணிட்டாங்க, கீழே போயிட்டாங்க. நம்மளும் என்ன பண்ணணும், கீழே வரணும். லெஸ் 8,000 லெஸ். ஓகே ஃபைனா. நெக்ஸ்ட் இப்போ பாருப்பா, செக்கு 10,000. இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே செக்கு 10,000 ஃப்ரம் மிஸ்டர் ஒய், கிரெடிட்டட் எப்போ 28, வாஸ் டிஸ்ஆனர்ட் ஆன் 3rd July, அட்வைஸ் நாட் ரிசீவ்டு டில் 30th June. ஓகே நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்றோம்பா, 30th June. அட்வைஸ் எப்போ ரிசீவ் ஆயிருக்கு, 3rd July. அப்படின்னா என்ன பண்ணலாம், என்னது 28 வரைக்கும் தான் பார்க்கணும். இங்க பாரு, dishonor happened on 3rd July, which is after our BRS date. On 30th June, both books will show the receipt. ரிசிப்ட் பண்ணிட்டாம்பா, ரெண்டு புக்லயும் ரிசிப்ட் இருக்கு, கேஷ் புக்லயும் ரிசிப்ட் இருக்கு, பாஸ் புக்லயும் ரிசிப்ட் இருக்கு. எதிரியாவது ஒன்னு ரிசிப்ட் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. டிஸ்ஆனர் ஆனங்கிறது எப்ப அவனுக்கு தெரியுது, 3rd July தான் தெரியுது. அப்ப என்ட்ரி போடணுமா போடக்கூடாதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா இருக்காதா, கேஷ் புக்கு பாஸ் புக்கும், கேஷ் புக்கு பாஸ் புக்கு டிஃபரன்ஸ் இருந்தாதான் நான் என்ட்ரி போடுவேன். ஆமாவா இல்லையா? இங்க டிஃபரன்ஸே இருக்காது. அப்ப என்ன பண்ணணும், இக்னோர் பண்ணு, இக்னோர். ஓகே புரிஞ்சுதா? நிஜமா ஈஸி தானே. டெட்டார் டெபாசிட்டட் 7,000 டைரக்ட்லி ஆன் 20th June, டைரக்ட்லி டெபாசிட்டட். அப்ப பாஸ்புக்ல என்ட்ரி போட்டிருப்பான், கேஷ் புக்ல என்ன என்ட்ரி போடல. அதே செக்கு டிஸ்ஆனர் ஆயிடுச்சு 26th June, இதுக்கும் என்ட்ரி தேவையில்லை. ஏன், அவன் இது டெபாசிட் பண்ணது திரும்ப அதுவே என்ன ஆயிடுது, ரிவர்ஸ் ஆயிடுது. கேஷ் புக்ல நம்ம போடணும்னு அவசியமே இல்லை. ஓகே அதனால இதுக்கும் என்னது, என்ட்ரி தேவையில்லை. ஸோ இது 2 பாயிண்ட் மட்டும் கஷ்டமா, ஐ மீன் டிஃப்ரெண்டா, அதுக்கு மட்டும் சிட் நோட் இருக்கும். ஓகே அதுக்கு மட்டும் ஐட்டம் நீடிங் நோ அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே அதுக்கு மட்டும் இருக்கும் சிட்ஸ் நோட்ஸ். ஓகே ஸோ இதுவும் நீ பார்த்துக்கோ, அவ்வளோதான். ஃபைன். நெக்ஸ்ட் இன்னும் எத்தனை சம் இருக்கு, 2 sums, அவ்வளோதான். ஓகே இது அதே மாதிரி தான்ப்பா. ஓகே ஈஸியாக போட்டுடலாம். இதில் ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் என்ன ஆகும், மாறும். ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது, பாஸ்புக், பாஸ்புக் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ பாஸ்புக் யாரு, கிங்கு. அப்புறம் கேஷ் புக் யாரு, ஓகேவா. நெக்ஸ்ட் checks issued 1,50,000, only 90,000 was presented for payment. அப்ப டிஃபரன்ஸ் அமௌண்ட் மட்டும் தானே நமக்கு இஷ்யூ. செக்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கேன், அதுல பிரசன்ட் பண்ணிட்டேன், அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. அது இங்கேயும் என்ட்ரி போட்டாச்சு, அங்கேயும் என்ட்ரி போட்டாச்சு, பிரச்சனை இல்லை. அப்ப டிஃபரன்ஸ் என்னது, 60,000, அது மட்டும் தான் எனக்கு பிரச்சனை. ஓகேவா, அப்ப அது மட்டும் தான் பிரச்சனைனா அப்ப கேஷ் புக்ல என்ட்ரி போட்டேன், இன்னும் பிரசன்ட் ஆகல, 60,000 இன்னும் பிரசன்ட் ஆகல. ஆமாவா, கேஷ் புக்ல என்ட்ரி போட்டியா, இப்ப நீ என்ன இருக்க, கடன்ல இருக்க, ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப செக் இஷ்யூ பண்ணினா, இஷ்யூ பண்ற ஒருத்தருக்கு எழுதி கொடுக்குற செக், அப்ப உன் கடன் இன்னும் என்ன ஆகும், அதிகமாகும். அப்ப கேஷ் புக் என்ன ஆகுது, அதிகமாகுது. கேஷ் புக் யாரு, குவீன். குவீன் என்ன பண்ணிட்டாங்க, மேல போயிட்டாங்க, நம்மளும் என்ன பண்ணோம், மேல போகணும். அப்ப என்னது, ஆட். ஓகே 60,000. ஓகே நெக்ஸ்ட் 80,000 sent for collection, 50,000 collected before 30th September, 20,000 on 5th October, 10,000 on 12th October. ஓகேவா, இப்ப sent for collection. ஓகே sent for collection 50,000 என்ன ஆயிடுச்சு, கலெக்ட் ஆயிடுச்சு. அப்ப அந்த 50,000க்கு என்ட்ரி போடணுமா, தேவையில்லை. ஏன்னா என்ன இருக்கு, நான் செக் வந்து டெபாசிட் பண்ண போயிருக்கேன். ஓகே சென்ட் ஃபார் கலெக்ஷன் என்ன டெபாசிட்டட். ஓகேவா, அது டெபாசிட் பண்ண போயிருக்கேன், 50,000 டெபாசிட் ஆயிடுச்சு. எப்ப, நம்ம டேட்டுக்குள்ள, நம்ம டேட் என்னது 30th September. ஓகேவா, அப்போ 30,000 தான் டெபாசிட் ஆகல. அப்ப அந்த 30,000க்கு தானே நம்ம டிஃபரன்ஸ் போடணும். ஆல்ரெடி 2 என்ட்ரி போட்டதுக்கு நான் ஏன் போட போறேன், ஆமாவா இல்லையா. சோ அப்ப 30,000க்கு தானே நான் என்ட்ரி போடணும், ஆமாவா இல்லையா. அப்ப செக் சென்ட் ஃபார் கலெக்ஷன் பட் ஸ்டில் நாட் yet கலெக்டட். அப்ப கேஷ் புக்ல தானே ஃபர்ஸ்ட் என்ட்ரி போட்டிருப்பான். கேஷ் புக்ல டெபாசிட் பண்ணிருக்கான்னா அப்ப கடன் என்ன ஆகும், கடன் என்ன ஆகும், டெபாசிட் பண்ணிருக்கான், குறையும். ஓகே கேஷ் புக் என்னது, குறையுது. ஆமாவா இல்லையா, ஷூர். அப்ப கேஷ் புக் குவீன் என்ன ஆகுறாங்க, கீழே வராங்க. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்,
கீழே வரணும். அப்போ லெஸ் எவ்வளோப்பா 30,000. லெஸ் எவ்வளோ 30,000 போட்டியா? ஈஸியா? நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் எவ்வளோப்பா 4,500 டெபிட்டட் பை பேங்க். கேஷ் புக்கில் போடல. அப்போ பாஸ்புக்கில் தான் என்ட்ரி போட்டிருக்கான். பாஸ்புக்கில் எனக்கு ஆல்ரெடி கடன் இருக்கு, திரும்ப இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கான். அப்போ என்ன ஆகும்? கடன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பாஸ்புக் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பாஸ்புக் யாரு? கிங் என்ன பண்ணிட்டான்? தெரியாதனமா மேலே போயிட்டான். இப்போ என்ன வரணும்? கீழே வரணும். அப்போ லெஸ் எவ்வளோப்பா 4,500. Okay? Are you all understanding it or not? Okay. Bank charges 500. Okay va? Not in cash book. கேஷ் புக்கில் போடல, பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டிருக்கான். பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டிருக்கான். ஆல்ரெடி எனக்கு கடன் இருக்கு. பேங்க் சார்ஜஸ் என்ன பண்ணியிருக்கான்? திரும்ப கடனை இன்க்ரீஸ் பண்ணும். ஆமாவா இல்லையா? அப்போ பாஸ்புக் யாரு? கிங் என்ன பண்ணா? தெரியாம மேலே போயிட்டான். அப்போ என்ன பண்ணும்? கீழே வரணும். அப்போ என்னது? லெஸ். ஓகே, ஸோ 500 என்ன பண்ணுவா? லெஸ். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது என்னப்பா? ஹையர் பர்ச்சேஸ் இம்பார்ட்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பா இது. ஓகே, இங்கே பார். பேங்க் பேஸ் 8,000 on 10th of each month, July, August, September, under the standing order. No entry in the cash book. கேஷ் புக்ல இது வரைக்கும் என்ட்ரி கிடையாது. பாஸ்புக்ல மட்டும் தான் என்ட்ரி. ஓகேவா? இப்போ எதுல பாஸ்புக்ல என்ட்ரி போட்டிருக்கான்? எவ்வளவு போட்டிருக்கான்? 24,000. ஓகேவா? ஏன்னா என்னது? 3 மாசத்துக்கு. ஈச் மந்த் என்னது? 8,000. ஸோ 8,000 into 3 என்னது? 24,000. ஓகேவா? 24,000 பே பண்ணியிருக்கான். அப்ப எனக்கு ஆல்ரெடி கடன் இருக்கு. பேமெண்ட் பண்ணா என் பாஸ்புக் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். பாஸ்புக் யாரு? கிங் என்ன பண்ணிட்டான்? மேல போயிட்டான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கீழே வரணும். அப்ப என்னது? லெஸ் பண்ணணும். லெஸ் எவ்வளோப்பா? 24,000. ஓகே, ஈஸியா? ஓகே. டிவிடெண்ட் 5,000 collected by the bank and not in the cash book. ஓகே, பாஸ்புக் இருக்கு, கேஷ் புக் இருக்கு. பாஸ்புக்கில் தான் என்ட்ரி அண்ட் என்ன பண்ணுறானுங்க? பாஸ்புக்கில் நமக்கு ஆல்ரெடி கடன் இருக்கு. இப்போ நமக்கு ஒரு டெபாசிட் மாதிரி வருது, கலெக்ட் பண்ணியிருக்கானுங்க. அப்போனா என் கடன் என்ன ஆகும்? குறையும். அப்போ கடன் குறையும்னா பாஸ்புக் வந்து என்ன ஆகுது? குறையுது. கிங் என்ன பண்ணிட்டான்? தெரியாமல் கீழே போயிட்டான். அப்போ என்ன பண்ணணும்? மேலே வரணும். அப்போ ஆட் எவ்வளோ? 5,000. Transport subsidy 18,000 received directly by the government, not advised. Okay, டைரக்டா பாஸ்புக்ல போட்டிருக்கான். பாஸ்புக்ல எனக்கு ஆல்ரெடி கடன் இருக்கு. 18,000 எனக்கு ரிசிப்ட் ஆயிருக்கு. அப்ப என் கடன் என்ன ஆகும்? குறையும். கடன் குறைஞ்சதுன்னா கிங் கீழே போயிட்டான், தெரியாம கீழே போயிட்டான். அப்ப என்ன பண்ணும்? மன்னிப்பு கேட்டு மேல வந்துருவோம். ஓகே, ஆட் எவ்வளோப்பா? 18,000. ஓகே, நெக்ஸ்ட். Dividend of 3,000 collected by the bank was recorded in the cash book as 3,500. ஓகேவா? அப்ப collected by னா அப்ப ரிசிப்ட் எவ்வளவு பண்ணிருக்கான்? 500 ரூபாய் அதிகமா போட்டான். ஆமாவா இல்லையா? ரிசிப்ட் என்ன பண்ணிட்டான்? 500 ரூபாய் அதிகமா போட்டான். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து 10,000 ரூபாய் கடன் இருக்குன்னு வச்சுக்கோ. 10,000 ரூபாய் கடன் இருக்கு. எனக்கு 3,000 ரூபாய் நான் போட்டேன்னா என் கடன் என்ன ஆகும்? குறையும். ஓகேவா? குறையும். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்? 3,500 ரூபா போட்டேன். ஓகேவா? அப்ப என் கடன் எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 6,500 ரூபாய் இருக்கு. அப்போ 6,000 இந்த மிஸ்டேக்னால என்னோட கேஷ் பேலன்ஸ் எவ்வளோப்பா குறைஞ்சிருக்கு? இந்த மிஸ்டேக்னால என் கேஷ் பேலன்ஸ் குறைஞ்சிருக்கா, இன்க்ரீஸ் ஆயிருக்கா? குறைஞ்சிருக்கு. அப்போ கேஷ் பேலன்ஸ் என்ன ஆயிருக்கு? குறைஞ்சிருக்கு. ஓகேவா? அப்போ குவீன் என்ன பண்றாங்க? கீழே வந்துட்டாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? கீழே வரணும். எவ்வளோ பண்ணும்? 500. Okay, next. Bills payable 30,000 was retired by bank under a rebate of 600. Cash book recorded the full 30,000. Okay, bills payable na நமக்கு என்னது பாது? பேமெண்ட் கரெக்டா? ஸோ பேமெண்ட் என்ன பண்ணிட்டானுங்க? ஆக்சுவலி 30,000ல 600 ரிபேட். 600 நம்ம தரதாவில்லை. விச் மீன்ஸ் என்னது? 29,400. ஸோ 29,400 தான் கேஷ் புக்ல போட்டிருக்கணும். ஆனா அவன் பேமெண்ட் சைட்ல என்ன பண்ணிட்டான்?
30,000 போட்டான். அப்போ என் கேஷ் புக் இன்க்ரீஸ் ஆயிருக்குமா டிக்ரீஸ் ஆயிருக்குமா யோசிச்சு பாரு. எனக்கு ஆல்ரெடி 10,000 கடன், ஓகேவா? இப்போ வந்து 29,400 போட்டிருந்தா என் கடன் எவ்வளோ ஆயிருக்கும்? 39,400 ஆயிருக்கும். இப்போ 30,000 போட்டதுனால என் கடன் என்ன ஆகுது? 40,000 ஆயிடுது. அப்போ என் கேஷ் பேலன்ஸ் என்ன ஆயிருக்கு? அதிகமாயிருக்கு. ஆமாவா இல்லையா? அப்போ கேஷ் பேலன்ஸ் அதிகமாக இருக்குன்னா யார் கேஷ் பேலன்ஸு? குவீன் வந்து என்ன பண்ணுறாங்க? மேலே போயிட்டாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? மேலே போயிடணும். ஓகே, ஆட் எவ்வளோப்பா? எவ்வளோ? 600. ஓகே, புரிஞ்சுச்சா? நிஜமா? ஓகே. பில்ஸ் ரிசீவபிள் 25,000. பில்ஸ் ரிசீவபிள் 25,000 discounted for 24,000 was dishonored. ஓகேவா? பில்ஸ் ரிசீவபிள் வந்து என்ன இருக்கு? டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. பேங்க் டெபிட்டட் த full 25,000 plus noting charges of 150. ஓகேவா? நோ என்ட்ரி இன் த கேஷ் புக். இப்போ சொல்லுப்பா என்ன பண்ணலாம்? ஓகே, கேஷ் புக்கில் இது என்ட்ரி கிடையாது, கரெக்டா? பாஸ்புக்கில் தான் என்ட்ரி. ஆமாவா? ஸோ பாஸ்புக்கில் என்ன போட்டிருக்கணும்? உனக்கு முன்னாடி போட்டிருப்பானுங்க, கரெக்டா? இப்போ என்ன ஆயிருக்கு? அது டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. அந்த என்ன ஆயிருக்கு? நோட்டிங் சார்ஜஸ் வேற வந்திருக்கு. ஓகேவா? நோட்டிங் சார்ஜஸ் வேற வந்திருக்கு. இப்போ பாருப்பா, பேங்க் டெபிட்டட் அஸ் ஆன் டிஸ்ஆனர். ஸோ பாஸ்புக் ஃபர்ஸ்ட். ஓகேவா? the full face value is being reversed and not the 24,000. ஓகேவா? இப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கு? கடன் இருக்கு, ஓவர் டிராஃப்ட்ல தானே இருக்கும். இப்போ நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்? சரி, பில்ஸ் ரிசீவபிள் வந்தோடனே கடன் குறைஞ்சிருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ டிஸ்ஆனர் ஆனன்னு என்ன ஆயிருக்கும்? கடன் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆமாவா இல்லையா? கடன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ டெபிட், ஸோ பிடிஸ் ஓடி ஃபிகர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் பை 25,000 மட்டும் இல்ல, அந்த டிஸ்ஆனர் ஆகிறதுக்கு நோட்டிங் சார்ஜஸும் போட்டிருக்கான். அப்போ 150. ஸோ டோட்டலா எவ்வளோ? 25,150. அப்போ பாஸ்புக் என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாஸ்புக் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்? கிங் வந்து தெரியாம மேலே போயிட்டான். அப்போ என்ன பண்ணணும்? கீழே வரணும். அப்போ என்னது? லெஸ் எவ்வளோப்பா? 25,150. ஓகே, நிச்சயமா? ஸோ அப்போ இங்கே என்ன போடுறோம் பாரு? 25,150. Okay, next, a check of 7,000 previously deposited. Okay, check of 7,000 previously deposited was returned by bank out of date ன்னு சொல்லிட்டான். ஓகே, அப்ப லாஸ்ட் டைம் வந்து என் பாஸ்புக் இப்போ எப்படிப்பா இருக்கு? கடன்ல இருக்கு. ஓகேவா? நான் செக் டெபாசிட் பண்ணேன்னா கடன் குறைஞ்சிருச்சு, சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்த காலத்துல என்னது? அவுட் ஆஃப் டேட். அவ்வளோதான், மார்க் அவுட் ஆஃப் டேட்னு வந்துருச்சு. அப்போ என் கடன் திரும்ப என்ன ஆயிருக்கும்? அதிகமாக இருக்கும். பாஸ்புக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பாஸ்புக் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிங் வந்து என்ன பண்ணிட்டான்? மேலே போயிட்டான்னா என்ன பண்ணணும்? கீழே வரணும்னா என்னது? லெஸ். ஓகேவா? 3,500 wrongly debited to the company by the bank. ஓகேவா? அப்போ என்ன பண்ணிட்டான்? டெபிட் பண்ணிட்டான். பாஸ்புக் எனக்கு ஆல்ரெடி கடன்ல இருக்கு, திரும்ப டெபிட் பண்ணானா இன்னும் கடன் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். பாஸ்புக் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப கிங் என்ன பண்றான்? மேலே போயிட்டான். அப்ப திரும்ப என்ன பண்ணணும்? கீழே வரணும்னா என்னது? லெஸ். 7,000 3,500 லெஸ் போட்டினா உனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஈஸியா? ஜாலியா? புரிஞ்சா? 4 மாடலும் முடிஞ்சு. ஓகேவா? அவ்வளோதான். இன்னும் ஒரு சம் போட்டா பிஆர்எஸ் ஓவர். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அமெண்டட் கேஷ் புக். ஓகே, அமெண்டட் கேஷ் புக் பிளஸ் பிஆர்எஸ் இல்ல அமெண்டட் ஆர் அட்ஜஸ்டட் கேஷ் புக். இந்த அட்ஜஸ்டட் கேஷ் புக்கில் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் பாரு. உன்னோட கேஷ் புக் பேலன்ஸை போடுறதுக்கு முன்னாடி, நம்ம பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்குன்னு ஆரம்பிப்போம்ல, அப்படி போடுறதுக்கு முன்னாடி சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸை தூக்கிட்டு போய் பிஆர்எஸில் போட்டு பிஆர்எஸில் பண்ணுறாங்க. ஓகேவா? என்ன பண்ணுவானுங்க? சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை மட்டும். என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னா, சார் எரர்ஸ். வாட் கைண்ட் ஆஃப் எரர்ஸ்? இன்கரெக்ட் அமௌண்ட் போடுறது, என்ட்ரி போஸ்டட் ட்வைஸு, அண்டர் காஸ்டிங்கு, இதெல்லாம் எரரா? இந்த எரர்லாம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்? இதெல்லாம் எங்கே போட முடியுது? கேஷ் புக்கில் போடுற எரரு. ஆமாவா இல்லையா? கேஷ் புக்கோட எரரு. இதை நானே நினச்சா அட்ஜஸ்ட் பண்ணிடலாமா? அது எதுக்கு நான் பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்?
ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், என்னோட கேஷ் புக்ல இருக்க எரர்ஸ்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா பிஆர்எஸ் டைமிங் டிஃபரன்ஸுக்கு மட்டும் நீ பிஆர்எஸ் கொண்டு போய்க்கோங்கிறான். அதனாலதான் இந்த அட்ஜஸ்டட் கேஷ் புக் மெத்தட். ஸோ இப்போ எரர்ஸ் இன் கேஷ் புக்கா, இந்த கேஷ் புக்கோட எரர்ஸ்லாம் என்ன ஆகும் வரும் நமக்கு. ஆமாவா இல்லையா? ஷோரா? இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி இந்த பாஸ்புக் ஒன்லி. ஓகே, பாஸ்புக்ல மட்டும் என்ட்ரி போட்டிருக்கான். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், கேஷ் புக்ல அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? இது ரெண்டாவது. மூணாவது, எரர்ஸ் இன் பாஸ்புக் வந்து வராது. எரர்ஸ் இன் பாஸ்புக் வந்து வராது. அது எதுக்கு நம்ம கேஷ் புக்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. ஓகேவா? அப்ப கேஷ் புக் ரிலேட்டடா கேஷ் புக்ல என்னென்ன போடணுமோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிறோம். அதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டு அந்த பேலன்ஸ் எடுத்துட்டு போய் அப்புறமா பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்றோம். அதுதான் என்னது, அட்ஜஸ்டட் கேஷ் புக் மெத்தட். ஓகேவா? ஸோ அப்போ என்னென்ன எரர்ஸ், இன்கரெக்ட் அமௌண்ட்டாக இருக்கட்டும், என்ட்ரி போஸ்டட் ட்வைஸாக இருக்கட்டும், இல்லை அண்டர் காஸ்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே என்னதுப்பா, எரர்ஸ். ஓகேவா? இந்த எரர்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப கேஷ் புக்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் பாஸ்புக்கில் மட்டும் என்ட்ரி போட்டிருப்பான். அப்போ நம்ம கேஷ் புக்கில் என்ட்ரி போட்டுக்கலாமா? அதையும் போட்டுக்கலாம். பாஸ்புக்கில் எரர் பண்ணியிருப்பான். அப்போ நம்ம அதை என்ன பண்ண முடியாது, போட முடியாது. ஓகே, ஸோ இந்த மூணும் நீ அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீ பண்ணிக்கலாம். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போதே இது எந்த கேட்டகரின்னு பார்த்து நீ பிரித்து வச்சுக்கோ. கேஷ் புக்கில் வருமா பிஆர்எஸ்ல வருமா அப்படின்னு பிரித்து வச்சுக்கோ. பிரித்து வச்சுட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஷ் புக்கில் இருக்கிறதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த கேஷ் புக் பேலன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் பிஆர்எஸ் போடு. ஓகேவா? புரிஞ்சுதா? நிஜமா? ஓகே. கேஷ் புக் என்ன பேலன்ஸ்பா, டெபிட் பேலன்ஸ். அப்படின்னா என்னது, இது ஃபேவரபிளா? ஆமாவா? 4,50,000. இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் அட்ஜஸ்டட் கேஷ் புக், அதுக்கப்புறம் பிஆர்எஸ் அண்ட் ஸ்டேட் த பேங்க் பேலன்ஸ் ஃபார் ட்ரையல் பேலன்ஸ்ன்னு கேட்குறோம். ஓகே, இப்போ என்னதுப்பா, இங்கே பாரு, செக் இஷ்யூடு பட் நாட் எட் பிரசன்டட். செக்ஸ் இஷ்யூட் பட் நாட் எட் பிரசன்டட், இது என்னது? அதெல்லாம் ஓகேம்மா. இது கேஷ் புக்ல போடுவீங்களா இல்ல பிஆர்எஸ்ல போடுவீங்களா? ஏன், கேஷ் புக்ல ஆல்ரெடி போட்டாச்சு. இது பிஆர்எஸ்ல தானே இது பண்ணல. டைமிங் டிஃபரன்ஸா இது? ஆமா, டைமிங் டிஃபரன்ஸ் தான்மா. ஏமா இல்ல, செக் நம்ம கேஷ் புக்ல போட்டோம், பேங்க் இன்னும் போடல. அப்ப என்னது டைமிங் டிஃபரன்ஸ்? ஆமாவா இல்லையா? பாஸ்புக்ல போட வேண்டியது தானே இது. கேஷ் புக்ல ஏதாவது போட வேண்டியது தான், நீ அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் எட் கிரெடிட்டட், இது எங்க போடணும்? பாஸ்புக்ல தான் போடணும். அதனால என்ன பண்ற, இது ரெண்டுமே என்னது, பிஆர்எஸ். பேங்க் சார்ஜஸ் 1,500 ரூபாய் பாஸ்புக்ல போட்டான், கேஷ் புக்ல போடல. அப்ப நீ போடலாமா கேஷ் புக்ல? அப்ப கேஷ் புக்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. டிவிடெண்ட் கலெக்டட் 9,000 பை பேங்க் அண்ட் நாட் இன் த கேஷ் புக். அப்ப பேங்க்ல கலெக்ட் பண்ணிட்டான், நம்ம என்ட்ரி போடணும்ல, போட்டுக்கலாம். ஓகே, கேஷ் புக்ல போட்டுரு. ஓகே, நெக்ஸ்ட் 12,000 received from a debtor by RTGS and credited by bank, not in the cash book. அப்ப நான் என்ன பண்ணலாம், போட்டுக்கலாமா? கேஷ் புக்ல போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னது, ட்ரேட் சப்ஸ்கிரிப்ஷன் 2,000 என்னது, பெய்டு பை பேங்க் ஆர்டர்ஸ். பேங்க் போட்டான், நம்ம போடலாமா? போடலாமா? போட்டுக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டு பை பேங்க், நம்ம போடலாமா? போட்டுக்கலாம். ஓகே, இதெல்லாம் என்னதுப்பா, சிபி. சிபினா என்னது, கேஷ் புக். ஓகே, நெக்ஸ்ட் கஸ்டமர்ஸ் செக் 6,000 டெபாசிட்டட் வாஸ் என்னது, டிஸ்ஆனர்ட், நாட் ரெக்கார்டட் இன் த கேஷ் புக். ஓகே, கேஷ் புக்ல ரெக்கார்ட் ஆகல, கஸ்டமர் செக் டிஸ்ஆனர்ட். அப்ப என்ன பண்ணலாம், போடலாமா? சொல்லுடா. ஓகே, கேஷ் சேல்ஸ் ராங்லி ரெக்கார்டட் இன் த, இங்க பாருப்பா, கேஷ் சேல்ஸ் wrongly recorded in the bank column of the cash book. அது வந்து கேஷ் புக் எரரா? இப்ப கேஷ் புக் எரர் தானே, அப்ப போடலாமா? இது போடலாம். ஓகே, பேமெண்ட் ஆஃப் 7,200 was recorded in the cash book as 2,700. இது கேஷ் புக் எரரா? போடலாமா? போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 5,000 given to bank was executed on 2nd April. இப்ப இது வந்து பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் given to bank. இதை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், கேஷ்ல போட்டிருக்கேன். பேங்க் இன்னும் போடல. பேங்க் எப்ப போடுறான், 2nd April தான் போடுறான். அப்ப இது எங்க வரும்,
Okay, CB entry first, so no passbook. Okay, bank gave wrongly credit of 3000. Bank பண்ண தப்பு CB ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? BRS. Okay, புரிஞ்சா? இப்போ எது எதெல்லாம் கேஷ் புக்கு நீ போட்டிருக்கியோ அதெல்லாம் நம்ம என்ன போடணும்? அட்ஜஸ்டட் கேஷ் புக் அக்கௌண்ட்ல போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் என்னப்பா? ஃபர்ஸ்ட் 2 பேலன்ஸ் brought டவுனா? ஸோ நான் என்ன பண்றேன்? 2 பேலன்ஸ் brought down எவ்வளோப்பா? 4,50,000 போடுறேன். ஓகே, ஸோ 2 பேலன்ஸ் brought down 4,50,000. ஓகேவா? இங்க நெக்ஸ்ட் இப்போ எது கேஷ் புக் போட்டிருக்க? சார்ஜஸா? சார்ஜஸ்னா எந்த சைட்ல வரும்? கிரெடிட் சைடு போட்டுரு. 1,500 எங்க? கிரெடிட் சைடு. ஓகே, போட்டியா? அதுக்கப்புறமேட்டு என்னது? டிவிடெண்ட் வந்து 9,000 கலெக்டட் பை த பேங்க். அப்ப டிவிடெண்ட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கானுங்களா? அப்ப என்னது? ரிசிப்ட் சைட்ல போடணுமா? ஆமா, டிவிடெண்ட் 2 டிவிடெண்ட் கலெக்டட் 9,000. அதுக்கப்புறம் என்னதுப்பா? கேஷ் புக்ல 12,000 ரிசீவ்டு ஃப்ரம் அ டெட்டார். அப்ப கேஷ் புக்ல என்னது? இன்கம். அது இன்கம் போட்டுரு. 12,000 டெபிட் சைடு. ஓகே, அதுக்கப்புறம் என்னது? ட்ரேட் சப்ஸ்கிரிப்ஷன் பெய்டு. இது வந்து பெய்டு, இது வந்து பெய்டு. 2,000 4,000 ரெண்டுமே என்னது? பெய்டு. பெய்டுனால என்னது? கிரெடிட் சைட்ல போடுறோம். ஓகே, ஏன் கிரெடிட் சைட்ல போடுறோம் பெய்டுனா? ஏன்னா கேஷ் புக் வந்து குறையுது. ஓகே, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகே, நெக்ஸ்ட் கஸ்டமர் செக் வந்து டெபாசிட் ஆனது என்ன? அது டிஸ்ஆனர் ஆகுது. அப்ப டெபாசிட் பண்ணும்போது அது ரிசிப்ட்ல இருந்துக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? கிரெடிட் சைட் போடணும். ஓகேவா? ஸோ பை ட்ரேட் ரிசீவபிள்ஸ் 6,000. ஓகேவா? நெக்ஸ்ட் கேஷ் புக்ல வந்து கேஷ் சேல்ஸ் வாஸ் ராங்லி ரெக்கார்டட் இன் த பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக். இப்போ என்ன பண்ணுவ? கேஷ் சேல்ஸ் பா. ஓகே, ராங்லி ரெக்கார்டட் இன் த பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக். கிரெடிட் பண்ணியா? தப்பா பண்ணிருக்கோம். நம்ம ரெக்டிஃபிகேஷன் பண்ணல இங்க. ஆமாவா இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ற? கிரெடிட் பண்ற. பை கேஷ்னு சொல்லிட்டு 20,000 போட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பேமெண்ட் ஆஃப் 7,200 வாஸ் ரெக்கார்டட் இன் த கேஷ் புக் ஆஸ் 2,500 பை அண்டர் ரெக்கார்டட் பேமெண்ட் என்னதுப்பா? 4,500. ஆமாவா இல்லையா? அப்புறம் என்ன கடைசியில் பேலன்ஸ்? 4,33,000. 4,33,000 அவ்வளோதானே? பீயிங் த அட்ஜஸ்டட் க்ளோசிங் பேலன்ஸ். பீயிங் த அட்ஜஸ்டட் க்ளோசிங் பேலன்ஸ். இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் பேலன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்டார்டிங் வந்து 4,33,000 இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஆமாவா இல்லையா? 4,33,000. ஓகேவா? ஸோ அப்போ என்னப்பா இருக்கு? 4,33,000 நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ எது பிஆர்எஸ் போட்டியோ அதுக்கெல்லாம் திரும்ப கிங் குயின் மெத்தடை அப்ளை பண்ணு. ஓகேவா? சேம். இப்போ நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு? சம்மாயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னப்பா? செக்ஸ் இஷ்யூட் பட் நாட் எட் பிரசன்டட். எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ற? கேஷ் புக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற. ஓகேவா? கேஷ் புக் என்னது? கிங்கு. பாஸ்புக் வந்து குயின். செக் இஷ்யூ பண்ண பட் என்ன பண்ற? பிரசன்ட் பண்ணல. அப்ப கேஷ் புக்ல என்ட்ரி போட்டிருப்பியா? ஆமாவா இல்லையா? கேஷ் புக்ல என்ட்ரி போட்டிருக்க. அப்ப கேஷ் புக்ல என்ட்ரி போட்டிருக்கனா கேஷ் புக் பேலன்ஸ் என்ன ஆகும்? குறையும். அப்ப கிங் என்ன பண்ணிட்டான்? கீழே போயிட்டான். அப்ப என்ன பண்ணணும்? மேலே போகணும். அப்ப ஆட் பண்ணிரு. ஓகே, எவ்வளோப்பா ஆட்? செக்ஸ் இஷ்யூட் பட் நாட் எட் பிரசன்டட் 1,80,000. அடுத்தது என்னதுப்பா? செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் எட் கிரெடிட்டட். அது என்ன பண்றா? செக்ஸ் டெபாசிட் பண்ணிட்டேன். டெபாசிட் பண்ணனா என் பேலன்ஸ், கேஷ் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கேஷ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னா கிங் வந்து தெரியாம மேலே போயிட்டான். அப்ப என்ன பண்ணணும்? கீழே வரணும். ஓகே, புரியுதா? எங்கப்பா லெஸ்? ஓகே, ஓகேவா? நெக்ஸ்ட் என்னதுப்பா? பிஆர்எஸ்ல பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் 5,000 given to bank. அப்ப பேமெண்ட் பண்ணா நம்ம கேஷ் புக் என்ன இருக்கும்? கேஷ் புக் என்னப்பா இருக்கும்? கம்மியா இருக்கும். கரெக்டா? கேஷ் புக் கம்மியாயிருச்சு. அப்ப கிங் என்ன பண்ணிட்டான்? கீழே வந்துட்டான். அப்ப என்ன பண்ணணும்? மேலே போடணும். ஆடா? ஆட் எவ்வளோப்பா? 5,000. அடுத்து பேங்க் ராங்லி gave credit to 3,000 to our account. அப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரி எங்க? கேஷ் புக்கா பாஸ்புக்கா? பாஸ்புக் கிரெடிட் பண்ணிட்டான். கிரெடிட் பண்ணா பாஸ்புக் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆமாவா இல்லையா? குயின் என்ன பண்றாங்க? மேலே போறாங்க. நம்மளும் என்ன பண்ணணும்? மேலே போகணும். அப்ப என்னது? ஆட் போட்டினா இதுதான் என்னது? பேலன்ஸ் 6,21,000.
ஐ மீன் சாரி மைனஸ் 1,20,000 பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் 5,01,000. ஓகேவா? புரிஞ்சுவா? அவ்வளோதான்ப்பா, பிஆர்எஸ் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஈஸியாக இருக்கா? கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? தப்பு பண்ணாமல் எழுதிடுங்க, 10 மார்க் வாங்கிடுங்க. ஓகேவா? 10 மார்க் வந்தால் 10 மார்க், 5 மார்க் வந்தால் 5 மார்க். ஓகேவா? எவ்வளோ வருதோ இதெல்லாம் ஈஸிப்பா, ஈஸி டு ஸ்கோர். இதிலெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது.